ஹாய் வணக்கம். மிக சிறப்பான ஒரு தருணத்தில் நாம் சந்திக்கின்றோம். இன்றைய பொழுது இனிய பொழுதா, சந்தோஷமான பொழுதாக இருக்கட்டும். முதல் முறையாக டிஜிட்டல் உலகத்தில் நாம் அனைவரும் சந்திப்பது மிக்க மகிழ்ச்சியான ஒரு விஷயம். அதுவும் இந்த COVID-19 என்பது உலகத்தையே புரட்டி போட்டிருக்கும் இந்த காலகட்டத்துல நாம் எல்லாரும் அடுத்த கட்டத்தை நோக்கி சிந்திப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். அதற்கான ஏற்பாடுகளை மிக சிறப்பாக ஆஸ்ட்ரோ உலகம், நாகா மற்றும் அவானி லிங்க் இணைந்து ஏற்பாடு செய்திருக்கின்றது. ஆக இந்த நிகழ்ச்சியை தொடங்குவதற்கு முன்பாக சில முக்கியமான விஷயங்கள் இங்கு நாம் கையாள வேண்டியது இருக்கின்றது, தெரிந்து கொள்ள வேண்டியிருக்கின்றது. இது முழுக்க முழுக்க டிஜிட்டலில் இயங்குவதால் நம்முடைய சில விஷயங்களை கருத்தில் கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றோம். அதை பற்றி கொஞ்சம் தெரிந்து கொள்வோம். வந்திருக்கும் பார்வையாளர்கள், பங்கேற்பாளர்கள் அனைவருக்கும் இந்த வேலையில் நன்றியும் வாழ்த்துகளும். முதல் இந்த விஷயங்களை கொஞ்சம் தெரிஞ்சுக்க. ஏன்னா பல பேருக்கு இது புது அனுபவமா இருக்கலாம், பல பேர் இதுலயே கரை தெரிந்தவர்களா இருக்கலாம். இருந்தாலும் சில விதிமுறைகள் இருக்கின்றன, அந்த விதிமுறைகளை தெரிந்து கொள்வோம். குறிப்பாக நீங்கள் இந்த வெபினாரில் கலந்து கொள்ளும் பொழுது வீடியோ மற்றும் ஆடியோ மற்ற டேப்ல இருக்கும், அதெல்லாம் கொஞ்சம் அடைச்சிட்டா மிக சிறப்பான அனுபவத்தை நீங்கள் பெற முடியும். இல்லைன்னா அந்த கிளீச்சஸ் நிறைய இருக்கும், அதனால நீங்க பெரிய அளவுல பாதிப்புகள் ஏற்படுத்தலாம். நீங்க பார்க்கக்கூடிய இந்த காட்சிகள் மிக குறைவாக கூட இடம்பெறலாம். அடுத்ததாக ஏதாவது லேகிங், அதாவது திடீர்னு வீடியோக்கள் அப்படியே தங்கு தடையில்லாம ஓடாம நின்று போகுது அப்படின்னு சொன்னா உடனடியாக ரீகனெக்ட் செய்யுங்கள். அங்க ரீகனெக்ட் பட்டன் இருக்கும், அதை நீங்க அழுத்தினா மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு அழகான தெளிவான காட்சிகள் தெரிய தொடங்கும். இதை தவிர்த்து நீங்க இந்த முழுமையான விஷயங்களை அழகா உட்கார்ந்து பார்த்து கொண்டே இருக்கலாம். இதுல ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலானதுன்னா நல்ல கனெக்ஷனோட மிக சிறப்பான ஒரு ஒளிப்பதிவை நாங்கள் உங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றோம். இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, நீங்க உங்களுடைய கருத்துக்களை தெரிவிப்பதற்கு அங்க கீழே டேப் ஒன்று இருக்கின்றது. அந்த கோலத்துல நீங்க விவரங்களை கொடுக்கலாம், எங்களோடு தொடர்பு கொள்ளலாம். இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த செக்ஷன் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னா 5 ஸ்டார் அது கொடுக்கணும். கேட்டு வாங்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கு. ஏன்னா சில நேரங்கள்ல ஆட போய் அப்படின்ட்டு போயிடுறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கு. நீங்க அதெல்லாம் கொடுத்தாதான் அடுத்தடுத்து இன்னும் நிறைவான சிறப்பான சேவைகளை வழங்குவதற்கு நாங்கள் தயாராக இருக்கணும். சரியா? கான்டாக்ட் அஸ் அப்படின்ற ஒரு ஃபார்ம் இருக்கின்றது, அதுல சில விவரங்களை நீங்கள் கொடுங்க. இந்த விவரத்தை பற்றி, அதாவது குறிப்பா இந்த நிகழ்ச்சியை பற்றிய சிறப்பு தகவல்களை கொடுங்க. சரி, நாம நிகழ்ச்சிக்கு போவோமா? இங்கே சிறப்பான 3 பேச்சாளர்கள் காத்திருக்கின்றார்கள். இந்த நிகழ்ச்சி Astro AWANI webinar link power up strategizing your business for post pandemic success அப்படின்றதுதான் இந்த நிகழ்ச்சியோட தலைப்பு. இதுல முதல் பேச்சாளராக நம்ம இருக்கின்ற டாக்டர் A.T. குமாரராஜ் அவர்கள். அவர் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான செக்ரட்டரி ஜெனரல் ஆஃப் மலேசியன் அசோசியேட்டட் இந்தியன் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி மைட்டி, அதனுடைய செக்ரட்டரி ஜெனரல். அடுத்ததாக நம்மோடு ரொம்ப ரொம்ப நம்முடைய சமுதாயத்திற்கு வெளியில இது வரைக்கும் அவர் பெரிய அளவுல அறிமுகமாகல, ஆனா அவருடைய சிறப்பான விஷயங்கள் நமக்கு மிகப்பெரிய மாற்றங்களை கொடுக்கும். அவர்தான் கணேஷ் குணரத்னம், எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர் அண்ட் ஒர்க்கிங் கேபிட்டல் மேனேஜ்மெண்ட் லீடர் அட் PwC மலேசியா. அடுத்து நமக்கு அறிமுகமே தேவையில்லாத மிக சிறந்த பண்பாளர், மிக சிறந்த பேச்சாளர். அவருடைய பேச்சுகளை கேட்க உலகம் முழுவதும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் காத்திருக்கிறார்கள். அவர் நம்மோடு இணைந்திருப்பது நமக்கு எல்லாம் பெருமை. எனக்கு ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். ப்ரொஃபசர் டாக்டர் காதர் இப்ராஹிம் 3 PhD வச்சிருக்கின்றார். இந்த போஸ்ட் பேண்டமிக்ல எப்படி எல்லாம் சிறப்பான விஷயங்கள் நடத்தலாம் அப்படின்றதுக்கான ஆலோசனைகள் வழங்க இருக்கின்றார். நம்முடைய ஸ்பீக்கர்ஸ் இங்க இருக்கிறாங்க. வணக்கம் அனைவருக்கும். வணக்கம். சரி, நம்ம டாக்டர் குமாரராஜ் அவர்களோடு நாம் பேச இருக்கின்றோம். இப்போது சூழ்நிலை எப்படி இருக்கு, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. சூழ்நிலை நல்லாதான் இருக்கு உதயா, நீங்க சொன்ன மாதிரி. அதாவது இது நல்லாதான் இருக்கு. ஏன்னா இந்த ஒரு 6 மாசம், அதாவது மார்ச் 18ஆம் தேதி வரைக்கும் ஜூன் வரைக்கும் எந்த ஒரு பொருளாதார நடவடிக்கைகளும் மந்த நிலையில இருந்து இப்போ இந்த 3 மாசம் ஜூன்ல நம்ம ஆரம்பிச்சிட்டோம். ஜூன்ல ஆரம்பிச்சு ஒரு துறைகளா ஆரம்பிச்சு இப்ப பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு எல்லா துறைகளும் திருப்பி ஈடுபாடுக்கு வந்துருச்சு. இப்ப திருப்பி ஈடுபாடு வந்ததுக்கு அப்புறம் பொருளாதார மந்த நிலை மாறி ஓரளவுக்கு பொருளாதார மேம்பாடு தான் நடந்துகிட்டு இருக்கு. ஆனா இந்த 3 மாச காலகட்டம் மட்டும் பார்த்தோம்னா, இப்போ பேங்க் நகர போன வாரம் புள்ளி விவரங்கள் வெளியிட்டு இருக்காங்க. இந்த 3 மாச காலகட்டத்துல 25 விழுக்காடு நம்ம வளர்ந்துருக்கோம். இந்த ஒரு வருஷத்தை எடுத்துட்டு பார்த்தோம்னா ஓரளவுக்கு நம்ம வீழ்ச்சி அடைந்திருக்கோம், 5 விழுக்காடு கீழே குறைஞ்சிருக்கும் முடிஞ்சு. ஆனா இந்த 3 மாச காலகட்டத்துல எல்லா பொருளாதார நடவடிக்கைகளும் வந்ததுக்கு அப்புறம் நிச்சயமா நம்ம மேம்பாடு தான் அடைஞ்சிருக்கோம். எல்லா நடவடிக்கைகளும் இந்த புதிய நியூ நார்ம் அப்படின்னு சொல்றோம் பாத்தீங்களா. அப்ப இந்த நியூ நார்ம்ன்ற விஷயத்துக்கு அடங்கிதான் எல்லா வியாபாரங்களும் மாறிட்டாங்க. அதுல நிச்சயமா இந்தியர்கள் நடத்தக்கூடிய இந்த சிறு நடுத்தர வியாபாரங்கள், நம்ம புருஷான் சில்ட்ரன்ஸ் சொல்றோம், எல்லாருமே ஒரு அளவுக்கு மாறி வந்துட்டாங்க. இப்ப இந்தியர்கள் நடத்தக்கூடிய இந்த நிகழ்ச்சி கூட, இப்ப ஆஸ்ட்ரோ ராகவன்ஸ் இணைஞ்சு வழங்கக்கூடிய நிகழ்ச்சி கூட
நம் நாட்டுல எத்தனை சிறு நடுத்தர வியாபாரங்கள் இருக்கும் அப்படின்னு சொன்னா இப்போ ஒரு 2 லட்சத்துக்கு மேல வியாபாரங்கள் இருக்கும், சிறு நடுத்தர வியாபாரங்கள். இந்த சிறு நடுத்தர வியாபாரங்கள் 2 லட்சம் பேர் இருந்தாலும் ஆக்டிவா வியாபாரத்தை நடத்தி இருக்கவங்க வந்து 1 லட்சம் பேர். சரியா புள்ளி விவரங்கள் எடுத்திருக்கோம். 99,797 பேர் வியாபாரங்கள் நடத்துறாங்க. இந்த 99,797 இந்த 99,000 பேர் நடத்தக்கூடிய வியாபாரங்கள்ல 2019ஆம் ஆண்டு மட்டும் நம்மளுக்கு 221.8 பில்லியன் ரிங்கிட் ஆனுவல் டர்ன் ஓவர் நடந்திருக்கு. ஆனா இவங்க நடத்தக்கூடிய வியாபாரங்கள் இந்தியர்கள் முழுமையா பார்த்தோம்னா 91 விழுக்காடு வந்து சிறு வியாபாரங்கள், அப்பனா மைக்ரோ வியாபாரங்கள். அப்ப மைக்ரோ வியாபாரங்கள் சொல்லும் போது நம்ம வருட கொள்முதல் வந்து 3 லட்சம் வெள்ளி குறைவாவோ இல்ல 5 வேலையாட்களுக்கு குறைவா உள்ள வியாபாரங்கள் தான் இந்தியர்கள் நடத்துறோம். 11 துறைகள்ல 90 விழுக்காடு வியாபாரங்கள் அடங்கி நல்ல நிலையில தான் இருக்குன்னு சொல்லணும். எல்லாருக்குமே வந்து சவால்கள் இருக்கு, பிரச்சனைகள் இருக்கு. ஆனா சூழ்நிலை நிச்சயமா வந்து இந்த வருஷத்தோட வரக்கூடிய 2021ஆம் ஆண்டு வந்து நல்ல சிறப்பா இருக்குன்னு சொல்லிதான் நானும் நம்புறோம். எல்லாருமே ஓரளவுக்கு அந்த ஒரு பாசிட்டிவான ஒரு மூட்ல தான் இருக்கும். அதுவும் நம்முடைய ஒரு பெரிய நிபுணர் ஆலோசனைகளை பெறுவதற்கு ரொம்ப தயங்குவாங்க. எங்க மாமா சொன்னாரு, அப்பா சொன்னாரு, எங்க ஒண்ணு வீட்டு சித்தப்பா சொன்னாரு, இப்படி சொன்னாரு, அடுத்து இன்னொரு 10 வருஷத்துக்கு கோவிட் போகவே போகாதாமே, நாம எல்லாம் அழிஞ்சிருவோமாமே அப்படின்ற மாதிரி எல்லாம் நிறைய செய்திகளை கேட்டுட்டு இருக்கும். சோ இந்த காலகட்டத்தில் இப்படிப்பட்ட நிபுணர்கள் நம்மோடு பேசுவது நிச்சயமாக வியாபாரம் செய்பவர்களுக்கு மிகப்பெரிய அளவுல மாற்றங்களையும் உற்சாகத்தையும் அடுத்து எங்க போகலாம் அப்படின்ற சரியான டைரக்ஷனை கொடுக்கும். அந்த வகையில் பணம் வச்சிருக்கீங்க, இந்த பணத்தை எப்படி மேனேஜ் பண்றது, அடுத்து இதை எங்கெல்லாம் முதலீடு செய்யலாம் அல்லது முதலீடு செய்யலாமா வேணாவா இப்படின்ற பற்றிய நிறைய விஷயங்கள் நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்கு நம்முடைய கணேஷ் குணரத்னம் இருக்கின்றார். வெல்கம் சார். Hello, good afternoon. Firstly, thank you for inviting me to be here. Thank you to Astro. Perhaps let me just introduce myself very quickly, but before I do that, if you can put the slides on, that would be helpful. Yeah. So just a quick introduction. I lead the working capital management practice in PwC. I help my clients improve their cash flows, restructure the business, and try to figure out ways of how they can improve their profitability. Yeah. Next slide. So my title today is to, in the current situation, right? How is it that in the post-pandemic, right, you should manage your cash flows, right? And what is the importance of doing so? So I'll be going through the why, what, how, and I'll be sharing one case study with you all to give you an example how important this topic is. Next slide, please. Now, I think I want to talk about first the big picture, right? I think as what the Dato mentioned earlier, right? So question is, what is happening now and what are we going forward? We know that the businesses before crisis had more value. Now, basically, because of the crisis, right, valuation has come down. So what we all need to do, we all need to figure out how to survive, but with a view of getting to a stable company position. But all we want to do is to make sure that we can adapt and take advantage of the situation and become a better and more profitable business going forward. Now, one of the biggest issues that companies are facing these days, right, if you can go to the next slide, is that revenues, right, for a lot of businesses are being affected. So PwC, actually we did a global survey of more than 1,000 CFOs across the globe from 23 countries, right? And the expectation from the CFOs is that there's going to be a decrease of revenue by 25%. At least half of them are saying because of COVID-19, right? And because of the decline in revenue, the next slide, please. What we are finding is that a lot of companies are thinking of either deferring their capital expenditure, that means buying plant and equipment, investing into new machineries and so on and so forth. They're all holding back, right? Because obviously the revenues is sort of drying up, yeah? And at the same time, next slide, please. At the same time, they are all relooking in terms of their buying strategies. What I mean by looking at the buying strategies, they want to make sure that with the current revenue they've got and current customer base, can their suppliers support them,
right? So they're getting a bit more concerned in terms of whether the suppliers are supporting them, can they really survive? So if you are a big company, you got a lot of SME suppliers, right? Who are supporting you. You want to make sure that the SMEs are actually will be able to survive the pandemic. So you will notice in the papers recently, at least over the last 1 or 2 months, there are some GLCs, for example, like Telecom or even Proton, right, who have introduced vendor financing programs, right? So the purpose of those vendor financing programs is for these big companies to help the suppliers survive, right, and provide alternative source of financing. Now, is every single business affected the same, right? If I can go to the next slide. So this is an important one because when we did a study, not every single company were affected negatively. So there is a range. Some doing well. So in Malaysia, if you are, for example, in rubber glove, right, you will be on the left, very positive. You know, your sales are growing and so on and so forth. But in general, globally, when you are consumer food related, it's more positive. But if you notice on the negative, right, there are a lot of industries that are being affected, especially on the very negative side. Like, for example, transportation, airlines, you know, entertainment, tourism, all these are being affected, right? So the question is, right, you know, and I think you have to see when you look at this slide, you will know where you sort of stand in which industry you're in. But the question now is, given the situation at hand, is there something that I can do or in my control? So like, I think what Utia was saying is that, you know, we don't know when the pandemic is going to end. Is it going to be 6 months? Is it going to be 2 years? So what is it that we can do in our control? Can I go to the next slide? And this is what I want to sort of talk about a little bit. If there's anything that you can do in terms of trying to control your business, right? You know, the first thing you need to have is visibility. Right? Now, there are some parts, and what I've noticed with my clients is that in order to establish visibility, you need to do a robust cash flow forecast. And the cash flow forecast is not 1 year ahead, 2 years ahead, no. It is a 13-week cash flow forecast. Why 13-week? 13-week is about 3 months. Why 13-week? So when you do a 13-week cash flow forecast, it enables a company, right, to finish one operating cycle, right? So it will let you know within the 13 weeks, are you going to be running out of cash? And this is rolling, you know, keeps rolling and rolling and rolling. To do this, when you have this tool, the 13-week cash flow forecast, right, it enables you to do a lot of scenario analysis. So, for example, 2 weeks ago, COVID cases very low in Kuala Lumpur. Over the weekend, suddenly you find COVID cases increasing. Is it going to impact your sale? What is the forecast of the daily sales for next week? Are you going to slightly change strategies? If I'm going to change strategies, what is the impact to my cash flow, right? Can I afford to, for example, make an order earlier? Do I have enough money, you know, to be able to support that? Now, the cash flow is the tool for you to do so. Now, and by having the 13-week cash flow, and I've been speaking to a few banks, right? When you have this cash flow, it enables you to then develop your profit and loss statement and your balance sheets. It helps you when you want to go and seek for funding, right? So if you want to get loans from banks, or you want to approach shareholders, or if you want to see inside your business whether there's you know, money to be extracted. And in lots of cases, we find that money is just left on the balance sheet. Companies don't know it's actually there. It's not in liquid form or cash form. It's actually sitting in stock or sitting in receivables that you can actually transfer, right? And some of the quick wins that you can do, and this is what some big companies are already doing, they are asking themselves with the cash flow forecast, are there any quick wins? You know, can you afford to, for example, relook at your suppliers? Do I need so many suppliers? Can I consolidate? Consolidate means reduce and get better pricing, for example. Yeah. Can I go and negotiate with the government in order to defer my tax payments, so on and so forth,
right? Then the next question is, do 13-week cash flow forecast is only for crisis? Is it? No. If I can go to the next slide. Actually, businesses, next slide, please. Yeah, actually, businesses should be doing the 13-week cash flow forecast on all scenarios, right? Whether in distress or whether it's in profitable, got different purposes. It is a good tool for you to have in all situations. But when we want to talk about it in a distress situation, if you can go to the next slide, what is very, very important is that the cash flow forecast is not only done by finance. So your procurement must be involved, your sales marketing must be involved, your CEO must be involved, right? And it goes down to weekly basis, right? And the purpose is to find out what is burning your cash and what is giving you money. In the end, the few key things, it's going to give you visibility on your cash position. It is a single source of truth. That means you can trust it. And one more important thing, it gives you early warning signals and alerts and helps you do informed decision making. So how does one 13-week cash flow forecast look like? If I can go to the next slide. So I'm not here to test your eyes, but what I'm trying to share with you here is that when you do a 13-week cash flow forecast, you drill down into details. You be very specific, right? With specificity, you can then manage your business better. It's based on data, not on assumption, not I think, it's actually based on data that you get from your respective functions, right? And you put in different people to be assigned to the levers of the forecast, right? Now, from our experience, right, we find this very useful, and we actually helped one client who was going into a distress situation to improve. If I can go to the next slide, please. So we had this client. Basically, there were lots of revenue. It was growing, but they were burning money. They were mismanaging their cost, right? So what we did when we went in, we deployed a cash flow forecast tool, right? We helped them gain visibility, right? With that visibility, it reduced their inventory losses, improved the cash collection, figured out how to, reduce their supplier base and improve their sales. So with this tool, although it's been used for this company, it can be used by anyone. All SMEs can. You can just use it from an Excel spreadsheet. But most important thing is you must have discipline. Every day you must have a look at it. Not just your cash balance, but look at it and say, okay, what do I do with this tool in order for me to survive over the next 3-4 months? Yeah. And if I can go to the last slide, please. No, the slide before. Yeah. So my advice is, as a start, if you don't have a rolling cash flow forecast 13 weeks, try and develop it. It gives you a single source of truth, and what it then enables you is to think of the bigger picture, because we know in a new normal, you need to think about different type of working arrangements, new ways to service your customers, new revenue streams. The 13-week forecast is a tool to help you do so. Thank you. Thank you, Mr. Ganesha. சரி, இந்த நிகழ்ச்சியில் ஒரு சிறப்பு விஷயம் காத்திருக்கிறது. என்னன்னா, நீங்க அவங்க கிட்ட கேள்விகள் கேட்கலாம். கீழே உள்ள அந்த பாக்ஸ்ல நீங்க கேள்விகளை அனுப்பி வைக்கலாம். இதையும் தவிர்த்து இன்னொரு ஸ்பெஷல் ஆஃபர். ஏன்னா எப்பயுமே நிகழ்ச்சி அப்படின்னா ஆஃபர்லாம் கொடுத்தாதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இதுல தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய 5 பேருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கு. அப்படின்னா நாகாவுல உங்களுடைய வியாபாரத்தை பற்றி பேசுவதற்கு ஒரு சிறப்பு நேர்காணல் இன்டர்வியூ காத்திருக்கு. அதை தவிர்த்து ஆஸ்ட்ரோ விருதுகள்ல உங்களுடைய ப்ராடக்ட் பத்தி பேசுறதுக்கு, அது பிசினஸ் பத்தி பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. இது எப்படி கிடைக்குன்னா, இந்த நிகழ்ச்சி பாக்குறீங்க. இந்த நிகழ்ச்சியின் இறுதியில நாம ஒரு 5 கேள்விகளை நம்ம கேட்க இருக்கின்றோம். அந்த கேள்விகளுக்கு விடுவிடுன்னு பதில் சொல்றவங்களுக்கு, சரியான முதல்ல வரக்கூடிய 5 பேருக்கு அந்த வாய்ப்பை நம்ம கொடுக்க போறோம். 5 பேருக்கு இந்த வாய்ப்பு. ஆக நிகழ்ச்சி சிறப்பா கேளுங்க. இதுல முக்கியமான விஷயம் என்ன, இங்க பேசப்படக்கூடிய விஷயங்களை தவிர்த்து வெளியில இருந்து இந்த வியாபாரத்தை பற்றி சில கேள்விகள் கேட்கப்படும். இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் தான். இருந்தாலும் எவ்வளவு சீக்கிரமா பதில் சொல்றீங்களோ உங்களுக்கு ஏறக்குறைய 10,000 வெள்ளி மதிப்புடைய 15,000 ரிங்கிட் மதிப்புடைய ஒரு பேக்கேஜ் வந்து இலவசமா கொடுத்திருக்கின்றோம். இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்க. அடுத்து நம்ம அவளோடு காத்திருக்கக்கூடிய நம்முடைய
பேராசிரியர் டாக்டர் காதர் இப்ராஹிம் அவர்கள். சார், இப்பொழுது இந்த காலகட்டத்துல நிறைய தற்கொலைகள், அடுத்து மன உளைச்சல்கள், இதை தவிர்த்து எதிர்காலத்தை பற்றி ஒரு சூனியமான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு பல பேர் சொந்தமாவே பேசிட்டு இருக்காரு, என்ன ஆக போதோ என்ன ஆக போதோன்னு ஒவ்வொரு நாளும் புலம்பிட்டு கிடக்குறாங்க. சோ இவங்களுக்கு என்ன சார் சொல்றேன், மனநிலை எப்படி இருக்கணும், இந்த சூழ்நிலை எப்படி கையாளுறது அப்படின்ற சில மனோதத்துவ ஆலோசனைகள் சொல்லுங்க. அழகான கேள்வி. முதல் கேள்வியே ரொம்ப பயமா இருக்கு. எடுத்த எடுப்புலயே தற்கொலையை பத்தி கேக்குறாங்க. அதாவது மனிதனுடைய வாழ்க்கையை பத்தி பேசும்போது நல்லா தெரிஞ்சுக்கிறேங்க, சூழ்நிலைகள் எப்பயுமே மாறிக்கொண்டே இருக்கும். சேஞ்சஸ் ஆர் பெர்மனன்ட். அந்த சூழ்நிலைக்கு ஏற்ப தன்னைத்தானே தயார்படுத்தி கொள்ளாமல் ஒரு மனிதன் எப்ப எனக்கு யாருமே இல்லையோ, இந்த உலகமே இல்லையோ, எல்லாம் என்னை விட்டு போயிருச்சோ, ஆக இந்த COVID-19ல எனக்கு நிறைய பிரச்சனை, எனக்கு உதவிகள் வராது, என் பிசினஸ் போயிருச்சு, எனக்கு என்னை யாருமே காப்பாற்ற மாட்டாங்களோ என்ற ஒரு எண்ணம் வரும்போது, அது நம்பிக்கையாக மாறும்போது என்ன நடக்குது? அவனுக்கு அடுத்த கட்டம் என்ன? எனக்கு வேணாம் இந்த வாழ்க்கை. அப்படித்தான் அவன் கமிட் சொசைட்டிக்கு டெண்டன்சி அவன் எதிர்பார்க்கிறான். அதாவது அந்த யோசனை வருகிறது. அதனாலதான் வாழ்க்கையில நான் அடிக்கடி சொல்லுவேன், இறைவன் ஒரு கதவை உங்களுக்கு அடைக்கிறான் என்றால் எங்கேயோ ஒரு கதவு திறந்து இருக்கிறது. இது பேர் தான் ஸ்பிரிச்சுவல் மேனேஜ்மெண்ட். நல்லா தெரிஞ்சுக்கிறேங்க. நம்ம சாப்பிட்டுக்கிட்டு இருப்போம். சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு வயிறு சரியில்லாம போனா என்ன சாப்பிடுறோம்? ஏன் உதயா சார், தயிர் சாப்பிடுறோம், உண்மைதானே? ரசம் குடிப்போம், உண்மைதானே? எப்ப எனக்கு வயிறு சரியில்லையோ நான் என்ன பண்றேன்? வேற ஒரு பேரடைம் ஷிஃப்ட் பண்றேன். பேரடைம் ஷிஃப்ட், இதுக்கு பேரு மேனேஜ்மெண்ட். 2-3 நாளைக்கு சரியான பிறகு அப்புறம் பழைய மாதிரி சாப்பிடுறேன். அதே மாதிரி தான் நம்ம வெளியே போகும்போது நம்ம போற ரோடு பயங்கர ஜேமா இருந்தா வேஸ்ட் காட்டுது, வேற ஒரு பாதையில ஷார்ட் கட்ல போகும்போது அதை ஃபாலோ பண்றோம்ல. இந்த நம்பிக்கைக்கு மனிதன் வர வேண்டும். அதாவது எப்ப ஒரு கதவு அடைக்கப்படுகிறதோ எங்கேயோ ஒரு வாய்ப்பு இருக்கிறது. இந்த வாய்ப்பை எப்படி தெரிஞ்சுக்கிறது? 2 விஷயம் தான் வாழ்க்கையில தோல்வி அடைந்தவர்கள் கடைபிடிக்கிறது. அதாவது ஒண்ணு, யாரு பேச்சையும் கேட்காதவங்க இவங்க வாழ்க்கையில தோல்வி அடைவாங்க. 2வது, எல்லாரு பேச்சையும் கேட்கிறது, அவங்களும் வாழ்க்கையில தோல்வி அடைவார்கள். சரி, உங்களுடைய கேள்விக்கு நான் வருகிறேன். இந்த COVID-19 இந்த காலகட்டத்துல என்னிடம் அதிகமாக நீங்க கேட்டதுதான், அதிகமான கேள்விகள் எனக்கு வந்ததெல்லாம், நான் தற்கொலை பண்ண போறேன், என் வீட்டுல தற்கொலை பண்றதுக்கு முயற்சி பண்ணிட்டாங்க, குடும்பம் பிரிஞ்சு போய்கிட்டு இருக்கு, இதுக்கு என்ன செய்யலாம் என்றெல்லாம். ஆக இந்த நேரத்துலதான் நமக்கு தேவை நல்ல வார்த்தைகள். ஆக இந்த உலகம் நமக்காக படைக்கப்பட்டது, எங்கே ஒரு உதவி இருக்கு, அதை நான் தேட வேண்டும். அதுக்கு நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில் நடந்த 2 சம்பவத்தை, இது நிறைய பேருக்கு ஒரு மிகப்பெரிய கருத்து, நம்பிக்கையை ஊட்டக்கூடியதாக இருக்கும். நான் என் வீட்டை விட்டு வெளியாகும் போது ஒரு ஃபேமிலி ஒரு வேன்ல என்ன பண்ணுவாங்க, இந்த பந்தால் இருக்குல்ல, தலையணையை வித்து கொண்டே இருப்பார்கள். எப்ப போய்கிட்டு இருப்பாங்க, தலையணை இப்படி காட்டிக்கிட்டே இருப்பாங்க, அதுல பிள்ளைங்களும் நிற்பாங்க. ஒரு நாள் நான் என்ன பண்ணேன், நின்று அவங்கள்ட்ட பேசினேன். நல்லா கவனிக்கணும் எல்லாருமே. கேட்டுக்கிட்டு இருக்கிற பல பேர்கள் நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம். ஆனா நீங்க முழுமையாக கேட்டுவிட்டு யோசிக்க தொடங்கும் போது உங்களுக்கு ஒரு புது சிந்தனை, ஒரு புதிய வழிகாட்டுதல் நிச்சயமாக தென்படும். பிறருடைய நல்ல கருத்துக்களை எடுத்துக்கொள்ளுங்கள், சிந்தியுங்கள், சொந்த கருத்து வழிகாட்டும். இதான் இயற்கை நியதி, லா ஆஃப் நேச்சரே அதுதான். என்ன வேணாலும் வரட்டும், பெண்டமிக் வரட்டும், COVID-19 வரட்டும், அது 6 மாசம் இருக்கட்டும், 1 வருஷம் இருக்கட்டும், ஏன் வாழ்க்கை முழுவதும் இருக்கட்டும், நீங்க வாழ முடியும். இதான் நம்பிக்கை. ஆனா இந்த நம்பிக்கைக்குரியவர்களை, இந்த நம்பிக்கை ஆழமாக உருவாக்கக்கூடியவர்களை நம்ம பார்க்க வேண்டும். நம்ம முன்னாடி நடக்கிற சம்பவங்களை உங்களுக்கு சொல்கிறேன். அப்ப அந்த தலையணைய வித்துக்கிட்டு இருப்பாங்க. நான் ஒரு நாள் காரை நிப்பாட்டிட்டு நான் போய் கேட்டேன். உண்மை சம்பவம். பக்கத்துல ஒரு ஸ்டேஷன் இருக்கு, பெட்ரோல் ஸ்டேஷன். அப்ப நான் அவங்ககிட்ட கேட்கும் போது அவங்க சொன்னாங்க, நாங்க இத இந்த COVID-19ல எங்களுக்கு வேலை போயிடுச்சு. அதுல ஒருத்தர் இன்ஜினியரு, நல்லா கவனிங்க, ஒருத்தவங்க கிண்டர் கார்டன் டீச்சர். இவங்க என்ன பண்றா, வித்துக்கிட்டு இருக்கும்போது நான் கேட்கிற, ஒரு நாளைக்கு எத்தனை தலையணை விற்பீங்க? குறைஞ்சது 10, அதிகபட்சம் 20-30. ஒரு நாளைக்கு உங்களுக்கு என்ன வருமானம் வரும்? எல்லாம் போக 200 வெள்ளி கிடைக்கும். ஆக இதுல இருந்து நான் தெரிந்து கொண்டது என்ன, ஒருத்தர் இன்ஜினியர், ஒருத்தர் கிண்டர் கார்டன் தடிக்கா டீச்சர், வேலை போய்விட்டது. ஆனால் வேற ஒரு வழி காத்து கொண்டிருந்தது, அவங்க பிடித்துக் கொண்டார்கள். அதுக்கு தேவை என்ன? 3 விஷயம் தான். ஒண்ணு நம்பிக்கை, 2வது
எனக்கு ஒரு பாதை எங்கேயோ திறந்து இருக்கு என்ற ஆழமான சிந்தனை. மூன்றாவது மிக மிக முக்கியம், அவர்களிடம் இருந்தது என்ன தெரியுமா? வெட்கம் இல்லை. யாரு என்ன நினைப்பாங்களோ அப்படிங்கிற எண்ணங்கள் தான் நம்மளை ஆட்டி படைக்குது. நிறைய பேர் பாருங்க சும்மாவே யோசிச்சுக்கிட்டு இருப்பான், நம்மளை யாரு நினைக்கிறாங்களோ. இவனை யாருமே நினைக்கிறதே இல்லை, இவரா நினைச்சுக்கிறது. உண்மைதான் உதயா சார், நம்மளா நினைச்சுக்கிறது. ஏன்னா இவர் தான் டைரக்டர், இவர் தான் ஆக்டர், இவர் தான் வியூவர், எல்லாமே இவர் தான். நான் நம்பிக்கை ஊட்டுகிறேன். இந்த சொன்னவங்க அத்தனை பேருமே இந்த உலகத்துல இருக்கு, நிறைய வாய்ப்பு இருக்குன்னு சொன்னார்கள். அதுக்கு என்ன வேணும்? ரெண்டாவது நாம் போகணும். மூணாவது வழிகாட்டி, நிறைய ஐடியாஸை எடுத்துக்கிட்டு நான் போகணும். அதுக்கு என்ன தேவை? தைரியம் வேணும். அடுத்தது வெக்கத்தை குறைக்கணும். அந்த இன்ஜினியர் தடிக்கா டீச்சர் 2 பேருமே கிண்டர்கார்டன் டீச்சர், அங்க இருந்தது என்ன? நம்பிக்கை. அடுத்து இருந்தது என்ன? யாரு என்ன நினைச்சுக்கிருவாங்களோ அப்படிங்கிற பயம் குறைந்தது. யாரு என்ன வேணாலும் நினைக்கட்டும், என் குடும்பத்தை நான் காப்பாற்ற வேண்டும். இது ஒன்று. அடுத்தபடியாக நீங்க எல்லாருமே நீங்க பார்த்திருப்பீங்க, நம்ம வாழ்க்கையில முன்னாடி நடக்கிறது தான் நமக்கு சொல்ற மெசேஜஸ், பாடங்கள். ரொம்ப அழகாக 2 பேருமே சொன்னாங்க, தத்தவும் சொன்னாங்க, கணேஷ் சாரும் சொன்னாங்க. இந்த சூழ்நிலையிலேயே வெற்றி பெற்றுக்கிட்டு இருக்கிறவங்க வெற்றி பெற்றுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. வாய்ப்பே போன பிறகு ஒரு சாதாரண ஒரு நபர், நம்ம பையன் நாஸ்டலும் ஆரம்பிச்சு இன்னைக்கு 3 கடை பாருங்க. ஒரு துன்பம் அவனை சாகடிக்கவில்லை, அடுத்த வெற்றிக்கு வழிகாட்டியது. எல்லா பிரச்சனையும் நீங்க ஒரு பனிஷ்மெண்ட், தண்டனை நினைச்சோம்னா வாழ்க்கையில தோத்து போயிடும். அடுத்தபடியாக நான் இப்ப சொல்றது எல்லாருமே நீங்க பார்த்திருப்பீங்க. நீங்க டிராபிக் லைட்ல நின்றுட்டு இருப்பீங்க. டிராபிக் லைட்ல நிற்கும் போது நிறைய யங்ஸ்டர்ஸ் மாஸ்க் எல்லாம் போட்டுக்கிட்டு ஜெரோ, அதாவது இந்த மாங்காய சுக்கால வினிகர்ல ஊற வச்சு வித்துக்கிட்டு இருக்காங்க. பாத்துருக்கீங்களா உதயா சார்? பாத்துருக்கீங்களா? இப்ப புதுசா ஐடியா வாங்குனீங்களா? இல்ல, வாங்குறதுக்கு வாய்ப்பு இல்லை, அதுல பச்சை வந்துருச்சு. அதுல முக்காவாசி பேர்ல 90% யாரு தெரியுமா? அவங்க ஸ்டூடெண்ட்ஸ். நான் எதற்கு சொல்ல வருகிறேன், நீங்க அப்பா கோவிட் வந்தது உண்மைப்பா, வாய்ப்பு போனது உண்மைப்பா, நிறைய பிரச்சனை வந்தது உண்மைப்பா, வேலை போனது உண்மைப்பா, சம்பளம் குறைஞ்சது உண்மைப்பா. ஆனா நீ வாழ்வதற்கான கதவு எல்லாம் அடைக்கப்படலப்பா, எங்கேயும் ஒரு வாய்ப்பு இருக்குப்பா. அப்ப இந்த ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்றாங்க? 10 வெள்ளிக்கு விற்கிறாங்க. நான் நிப்பாட்டி ஒருத்தட்ட கேட்டேன், எவ்வளவுப்பா உனக்கு இது ஆதாயம் கிடைக்கும்? 3 வெள்ளி கிடைக்கும். ஒரு நாளைக்கு நீ எவ்வளவு விற்ப? 25ல இருந்து 50 பாட்டில் விற்பார். பாருங்க, இந்த கோவிட் அப்படிங்கறத பயந்து கொண்டிருக்கின்றோம். அதை பயந்து முடியாம போனவங்க முடியாம போய்கிட்டு இருக்கிறாங்க. அதை ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, வாய்ப்பாக பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. ஆக ஏன் இந்த மாதிரி கமிட் சூசைட் டெண்டன்சி எல்லாம் வருகிறது? ஆதரவு இல்லையோ, இனிமே நான் வாழ முடியாதோ என்ற எண்ணம் வருகிறது. பாருங்க, ஒன்று மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கிறீங்க, துன்பங்களும் துயரங்களும் அவமானங்களும் கஷ்டங்களும் வரும்போதுதான் நீங்க செஞ்ச தர்மம், உங்க உதவி எல்லாமே உங்களுக்கு வழிகாட்டும். இந்த நேரத்துல நமக்கு நல்ல நண்பர்கள் தேவைப்படுகிறது. அப்ப இந்த மாதிரி என்கிட்ட கேட்கும் போது சொல்லுவேன், கவலைப்படாதீங்க, கொஞ்சம் பொறுத்துக்கிறீங்க, உங்களை தப்பா பேசுனா என்ன, இது உலகம் பூரா நடக்கிற பிரச்சனை, எங்கேயோ ஒரு வாய்ப்பு இருக்கிறது என்றெல்லாம் சொல்லும் போது அவர்களுக்கு நம்பிக்கை பிறக்கிறது. ஆக வாழ்க்கையில் எல்லா வாய்ப்புகளும் வசதிகளும் நமக்கு இருந்தாலும் நான் நம்பாதவரை, நான் முடிவெடுக்காதவரை, யாரு என்ன நினைச்சாலும் நினைச்சுக்கிறட்டும், நான் நல்லதான பண்றேன், இது என்ன வாழ வைக்கும் என்று சிந்திக்காதவரை எந்த மாற்றத்தையும் யாருமே கொண்டுட்டு வர முடியாது. முதல்ல நீங்க எதை ஆரம்பிச்சாலும் கேலியா பேசுவாங்க. பாருங்க, அந்த தலையணை விற்கும் போது எத்தனை சொந்தக்காரர் பார்த்திருப்பாங்க, எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துட்டு போயிருப்பாங்க, அதுல எத்தனை பேர் கேலியா பேசியிருப்பாங்க, எத்தனை பேர் பேசியிருப்பாங்க, எத்தனை பேர் குரூப்பா பேசியிருப்பாங்க. உண்மைதானே? அது அங்க இருந்தது என்ன? நான் வாழ வேண்டும் என்ற அந்த நம்பிக்கையை வளர்த்துக் கொண்டார்கள். பிறகு நாளாவ என்னாகும்? கேவலமாக பார்த்தவர்கள் அவர்களை சாதனையாளர்களாக பார்ப்பார்கள். ஆக கொஞ்ச காலம் நீங்கள் பொறுமையாக இருந்துதான் வேண்டும். ஏதோ ஒரு பாதை இருக்கு என்ற நம்ப வேண்டும். நீங்க தெரிஞ்சதை நீங்க ஆரம்பிக்க வேண்டும். இந்த உலகம் எப்படி மாறிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத நீங்க யோசிக்க வேண்டும். ஆக நீங்க இறைவனை நம்பி, உங்களை நம்பி, இந்த நேச்சரை நம்பி உங்களுக்கு தெரிந்த நல்ல விஷயத்தை தொடங்க வேண்டும். அப்படி தொடங்கி போகும்போது உங்களுக்கு உதவி செய்வதற்கு நிறைய பேர் காத்து கொண்டிருக்கிறார்கள். அதோட நம்முடைய தத்துவம் இருக்கிறாங்க, நம்முடைய கணேஷ் சார் அவர்கள்லாம் இருக்கின்றார்கள்.
அதனால நம்பிக்கையை வளர்த்துக் கொள்ளுங்கள், ரொம்ப முக்கியமானது. நல்லவர்கள் சொல்வதை கேளுங்கள். நான் முதல்ல சொன்னேனே, ஞாபகப்படுத்துகிறேன், வாழ்க்கையில தோத்து போனவங்க 2 பேர் தான். யாரு பேச்சையும் கேட்காதவங்க, ஒருத்தவங்க யாரு சொன்னாலும் கேட்கிறவங்க. அதனால நீங்க நல்ல விஷயத்தை கேளுங்க. பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்காகவே சொல்லப்பட்டது நினைங்க. உலகம் பூரா இதை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க, உங்களுக்காகவே சொல்லப்பட்டது. உங்களுக்கு ஒரு வாழ்க்கை இருக்கின்ற நம்பிக்கை ஊட்டப்பட்டிருக்கிறது. எங்கேயும் அது வரும். நீங்க தெரிஞ்சதை கொண்டு தொடங்குங்கள், தெரியாததை கொண்டு முடிப்பீர்கள். அதுக்கு போறதுக்கு முன்னாடி உங்களை ப்ரிப்பேர் பண்ணுங்க, ப்ரொஃபஷனல்ஸை பாருங்க, உலகம் என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு ஆரம்பிங்க. அதுக்கு ஒரு அழகான ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் தரேன். குருவி இருக்குல்ல, நம்ம வீட்டுக்கு குருவிகளே வராது, பறவைகளை. அப்ப என்ன சொல்றோம், குருவிகளே இல்லைங்க, எங்க போச்சுன்னு தெரியல, எங்கேயோ மைக்ரேட் ஆயிருச்சு அப்படி. ஏறப்படுப்பா குருவிகன்னு சொன்னா, நான் ஏறப்படணும், குருவியை வர்றது இல்லையே அப்படிங்கிற. அப்ப என்னுடைய பிலிப் சிஸ்டத்துல, நம்பிக்கையில நான் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறேன், குருவிகளே இல்லை, நான் ஏன் ஏறப்பட வேண்டும், அது வேஸ்ட் ஆஃப் டைம், வேஸ்ட் ஆஃப் மணி அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனா லா ஆஃப் அட்ராக்ஷன் என்ன நான் சொல்றது, அதுவே ராங். நீங்க குருவி வரவில்லை அதனால் எற போடவில்லை என்று நீங்க நினைக்கிறீங்க. ஆனா லா ஆஃப் அட்ராக்ஷன் படி நீங்க எற போடவில்லை, அதனால்தான் குருவிகள் வரவில்லை. நீங்க ஆரம்பிங்க, தெரிஞ்சதை தொடங்குங்க, எங்கேயோ ஒரு பாதை இருக்கு நம்புங்க, வெக்கத்தை கொஞ்சம் குறைங்க. உலகத்தை கெடுக்கிறவர்கள் எல்லாம், நாசமான பொருளை விற்பவர்கள் எல்லாம் இந்த உலகத்துல நம்பிக்கையாக வாழ முடியும் போது, நல்ல விஷயத்தை வைத்துக் கொண்டு நல்ல காரியத்தை செய்யற உங்களுக்கு ஏன் வெக்கப்படுறீங்க? யாரு சொன்னது உங்களை இந்த உலகம் கைவிட்டு விட்டதுன்னு? COVID-19 வரும்போது உலகமே போச்சு என்றோம், அப்புறம் பழக்கமாகல. ஹெர்ப்ஸே பிடிக்காது நம்ம பேருக்கு, கீரையே சாப்பிட மாட்டாரு உதயா சார். பேண்டமிக் காலத்துல பாருங்க, நிறைய பேரு வேப்பலை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு, ரசம் குடிக்குது, மஞ்சள் தண்ணியில கையை கழுவுறாப்ல. எப்ப பிரச்சனை வரும்போது, ஆரம்பத்துல எல்லாமே ஒரு கஷ்டமா இருக்கும், போக போக பிகம் ஹேபிட்ஸ், பழக்கமாக போய்விடும். ஆக வரட்டுமே, கோவிட் இதை விட மோசமா வரட்டுமே, நான் வாழ்வேன், என்னால வாழ முடியும், எனக்கு வாய்ப்பு இருக்கிறது, இத்தனை பேரை காப்பாத்தி அந்த இயற்கை என்னை சத்தியமாக காப்பாற்றும், நான் தெரிஞ்சதை கொண்டு தொடங்க போறேன், அல்லது இந்த காலத்துல எது தேவையோ அதுக்கு தக்கபடி நான் மாத்திக்கிற போறேன், அவ்வளவுதான் வாழ்க்கை. இப்படி தெரிந்து கொண்டால் நிறைய தற்கொலையிலிருந்து காப்பாற்ற முடியும். காப்பாற்றி இருக்கின்றோம், நல்ல வார்த்தைகளால் இந்த உலகத்தை சத்தியமாக காப்பாற்ற முடியும். மிக்க நன்றி டாக்டர். குறிப்பாக மிக சிறப்பு. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னா, இதுதான் இது உள்ள வந்துட்டு எதெல்லாம் இருக்கோ கிளிக் பண்ணி பார்த்து காணாம போனது நிறைய பேர் இருக்காங்க. இப்ப வந்து டெஸ்டிங் டைம் கிடையாது, நிகழ்ச்சி போயிட்டு இருக்கு. நீங்க கிளிக் பண்ணி பாக்குறது நிறுத்திட்டு அந்த சாட் பாக்ஸ்ல போயிட்டு உங்களுடைய கேள்விகளை அனுப்பி வைக்கலாம். கேள்விகள் கேட்கலாம், பிறகு நம்ம கேள்விகளுக்கு பதில் சொல்வதற்கும் நேரம் இருக்கின்றது. அது மட்டும் இல்லாம இந்த நிகழ்ச்சியின் அடிப்படையில பிறகு நாங்கள் கேள்விகள் கேட்கிறோம், 5 கேள்விகள். அந்த கேள்விகளுக்கு சரியான பதில் சொல்லக்கூடிய 5 பேருக்கு 15,000 ரிங்கிட் மதிப்புடைய மிகப்பெரிய ஒரு பேக்கேஜ் காத்திருக்கிறது. உங்களுடைய டிவிலையும் பேசலாம், அதே நேரத்துல ராஜாவிலையும் பேசலாம். மிகப்பெரிய ஒரு உந்து சக்தியா இருக்கு, ஒரு போனஸ் பேக்கேஜ். சரி, அடுத்து நம்முடைய டாக்டர் AP குமாரராஜ் அவர்கள் இருக்கின்றார். டாக்டர், குறிப்பாக இந்த காலகட்டத்துல எல்லாரும் வாய்ப்புகளை தேடி ஓடிட்டு இருக்காங்க. பெரிய பெரிய வாய்ப்புகளா இருந்தாலும் சரி, சின்ன வாய்ப்புகளா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் செய்யறதுக்கான முயற்சிகளில் ஈடுபட்டிருக்காங்க. நீங்க நிறைய இந்த பிசினஸ் டாக்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கீங்க. என்னென்ன நிறைய வாய்ப்புகள் இருக்கின்றன, எப்படிலாம் தங்களை ஈடுபடுத்திக் கொள்ளலாம்? இப்ப லோனுக்காக நிறைய பேர் அழைஞ்சிட்டு எப்படியாவது லோன் கிடைச்சிடணும், இதெல்லாம் சரியான விஷயமா? லோன் எடுக்கக்கூடிய காலகட்டமா இருக்குன்னு சொல்லுங்க. நீங்க நீங்க கேட்கறதுக்கு முன்னாடி நான் வந்து அப்படிதான் யோசிச்சு வச்சிருந்தேன். ஏன்னா இப்போ பேராசிரியர் பேசும்போது அப்படிதான் சொன்னாரு. சகோதரர் கணேஷ் கூட ஒரு நல்ல ஒரு வாக்கியத்தை சொன்னாரு, சிங்கிள் சோர்ஸ் ஆஃப் ட்ரூத். இந்த சிங்கிள் சோர்ஸ் ஆஃப் ட்ரூத் அப்படின்னா, அவர் வந்து அந்த 13 வீக் ரோலிங் கேஷ் ஃப்ளோ ஃபோர்காஸ்ட் பத்தி பேசினாரு. பட் சிங்கிள் சோர்ஸ் ஆஃப் ட்ரூத் இப்போ என்ன அப்படின்னா, இப்போ நான் இருக்கிற துறை சார்ந்த துறையா அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு கேள்விக்கு நம்ம பதில் சொல்லணும். 2வது, நிறைய பேருக்கு வேலை வாய்ப்புகளை இழந்திருக்காங்க போஸ்ட் பேண்டமிக்ல. நம்மளோட டாபிக்கே இன்னைக்கு என்னன்னா, போஸ்ட் பேண்டமிக் சக்சஸ். போஸ்ட் பேண்டமிக்ல சக்சஸ் இப்படிதான் இருக்குமா அப்படிங்கிற ஒரு வாக்கியத்துக்கு நம்ம ஒரு பதில் சொல்லணுமா இல்லையா? ஏன்னா சக்சஸ் மார்ச் 17ஆம் தேதிக்கு முன்னால எப்படி இருந்துச்சு, மார்ச் 18ஆம் தேதிக்கு அப்புறம் சக்சஸ் டெஃபினேஷனே மாறி இருக்கு. ஒண்ணு, இதுல அரசாங்கம் வந்து இதுவரைக்கும் 5 திட்டங்களை வந்து வரைஞ்சிருக்காங்க. நீங்க பாத்தீங்கன்னா 7வது பிரதமர்ல இருந்து இப்போ 8வது நம்ம தன்ஸ்ரீ முஹிதீன் காலகட்டத்து வரைக்கும் 5 திட்டங்களை வரைஞ்சிருக்காங்க. பிப்ரவரியில ஆரம்பிச்சு கடைசியா போன வாரம் 23ஆம் தேதி செப்டம்பர் கீதா பிரியாத்தின் 5 திட்டம், பிரியாத்தின் SME,
பஞ்சானா, இப்போ கீதா பிரியாத்தின், இது எல்லாத்தையும் சேர்த்து பாத்தீங்கன்னா 305 பில்லியன் ரிங்கிட் வந்து அரசாங்கம் அறிவிச்சிருக்காங்க. இந்த 305 பில்லியன் ரிங்கிட்ல தற்போது நடைமுறையில உள்ளது வந்து கீதா பிரியாத்தினோ பஞ்சானா திட்டம். பஞ்சானா திட்டத்துக்கு கீழே மட்டும் நம்மளுக்கு 35 பில்லியன் இருக்கு. 35 பில்லியன்ல 40 திட்டங்கள் அடங்கி இருக்கு. இந்த 35 பில்லியன்ல 40 திட்டங்களும் எல்லாமே வந்து பொருளாதார சம்பந்தப்பட்ட விஷயம் கிடையாது. ஏன்னா அது 3 ஸ்ட்ராட்டஜிக் த்ரஸ்ட்ல வந்து அவங்க அதை அறிவிச்சிருக்காங்க. இதுல இந்தியர்கள் சார்ந்த இங்க போய் அவங்க நாடலாம் அப்படின்னு சொன்னா தற்போது வேலைகள், அதாவது அவங்களுக்கு வந்து வியாபாரங்கள் செஞ்சுட்டு இருக்காங்களா, வியாபாரத்துல இப்ப நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்க, லோன் எடுக்கணுமா? இதுல இது பேண்டமிக் மட்டும் கிடையாது, எப்போதுமே நம்ம கேள்வி கேட்க வேண்டியது என்னன்னா, நான் எடுக்கக்கூடிய இந்த கடன்னால எனக்கு வியாபாரம் வந்து கூடுதலா வருமா? அந்த கூடுதலா வர வியாபாரத்துல வரக்கூடிய அதிகபட்ச சம்பாத்தியத்துல இருந்து தான் அந்த லோனை நான் திருப்பி கட்டணும். அப்ப நான் லோன் எடுத்தா என்னோட இப்போ நான் நடத்தக்கூடிய வியாபாரம் வந்து திருப்பியும் மேம்பாட்டு அடையுமா? அதுல ஒரு கேள்வி நீங்க பதில் சொல்லணும். ரெண்டாவது, யாரு போய் இந்த லோனுக்கு நாடலாம்? அப்ப நம்ம அதுக்குதான் நான் டெபினிஷன் பத்தி பேசினேன். சிறு வியாபாரங்கள், அதாவது மைக்ரோ வியாபாரங்கள் வந்து யார போய் நாடலாம்னா, தற்போது நம்மள்ட்ட இருக்கிறது ரெண்டு இன்ஸ்டிடியூஷன்ஸ், 2 ஏஜென்சிஸ், அரசாங்க சார்ந்த ஏஜென்சிஸ். ஒன்னு தெற்கு நேஷனல்ல போய் நாடலாம். ரெண்டாவது நீங்க பார்த்தா பிஎஸ்என்ல பிரிஹாத்தின் திட்டத்துக்கு கீழே அரசாங்கம் ஒரு திட்டத்தை அறிவிச்சாங்க, 700 மில்லியன் ரிங்கிட். ஆனா அது வந்து வட்டியே இல்லாத ஒரு கடன் உதவி திட்டம். ஆனா தற்போது அந்த கடன் உதவி திட்டம் முடிஞ்சிருச்சு. இப்போ பிஎஸ்என் வந்து நடைமுறையில என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா 3 விழுக்காடு 3.5%ல ஒரு ப்ரோக்ராம் ஆரம்பிச்சிருக்காங்க. பிஎஸ்என்ல போய் விண்ணப்பம் செய்யலாம். யாரு? இந்த மைக்ரோ பிசினஸஸ். ரெண்டாவது தெற்கும் கீழே விண்ணப்பம் செய்யலாம். ஸ்கூமிங்கிற திட்டம் இந்தியர்களுக்கு சார்ந்த திட்டம். இதுவரைக்கும் ஸ்கூமிங்கிற திட்டத்துல இந்த வருஷத்துல மட்டும் 13.7 மில்லியன் ரிங்கிட் வெளியாயிருக்கு. இன்னும் ஒரு 20 மில்லியன் ரிங்கிட் பட்ஜெட்ல இன்னும் ஒரு 6.5 மில்லியன் ரிங்கிட் வந்து இன்னும் 3 மாச காலகட்டத்துக்கு நடைமுறைக்கு நடக்கும். அப்ப இது சிறு வியாபாரங்கள். இப்போ இந்த நடுத்தர வியாபாரங்கள் யாரு போய் நாடலாம்னா, எல்லா வங்கிகளையும் வந்து ஒரு திட்டம் இருக்கு, எஸ்எம்இகளுக்காக ஒரு திட்டம் இருக்கு. ஆனா என்ன கேட்டீங்கன்னா, ரொம்ப சுலபமான முறையில ஓரளவுக்கு எல்லா வங்கிகள் முடியும் அடங்கியுள்ள திட்டம் எங்க போய் நாடலாம்னா சிஜிசி, கிரெடிட் கேரண்டி கார்பரேஷன். கிரெடிட் கேரண்டி கார்பரேஷன் வந்து பேங்க் நகரா கீழே நடைமுறை ஒரு இயங்கிட்டு இருக்க ஒரு நிறுவனம். கிரெடிட் கேரண்டி கார்பரேஷன் 30 வருஷமா இருக்காங்க. கிரெடிட் கேரண்டி கார்பரேஷன் கீழே IMSMEன்னு சொல்லி ஒரு திட்டம் இருக்கு. நீங்க அவங்க அகப்பக்கத்துக்கு போனீங்கன்னா கூட அவங்க ஆக்சுவலி அந்த லேண்டிங் பேஜ்ல என்ன கேள்வினா, உங்களுக்கு என்ன தொகை வேணும், உங்களோட கடன் உதவி எந்த தொகை வேணும், எத்தனை வருஷத்துக்குள்ள நீங்க அதை கட்டுவீங்கன்னு சொல்லி ரெண்டே ஒரு சுலபமான கேள்வி கேட்டு 2வது பேஜுக்கு போவோம். 2வது பேஜ்ல உங்க நிறுவனத்தோட விஷயத்தெல்லாம் நீங்க வந்து தெரியப்படுத்திட்டீங்கன்னா எந்த திட்டம் உங்களுக்கு சார்ந்த திட்டம் அப்படின்னு சொல்லி தற்போது நடக்கக்கூடிய பஞ்சானா திட்டங்களும் சரி, வரக்கூடிய காலகட்டத்துல மத்த தனியார் வங்கிகள் இருந்து வரக்கூடிய திட்டங்களா இருந்தாலும் சரி, நிச்சயமா சிஜிசியோட அகப்பக்கத்துக்கு நீங்க போனீங்கன்னா உங்களுக்கு எல்லா விஷயமும் தெரியும். இதை தவிர்த்தே ஒரு விஷயம் கடன் உதவி பத்தி பேசணும் இல்லையா? அப்போ வங்கிகள் மூலியமா வருது, சிஜிசியை பத்தி பேசணும், தொக்குனை பத்தி பேசணும், பேங்க் சிம்பான நேஷனல் பத்தி பேசணும். கிராண்ட் எங்க வருது அப்படின்னு சொன்னா, பொருளாதார மேம்பாட்டுக்கு மட்டும் அரசாங்கத்துக்கு கீழே 16 கமந்திரியான், அதாவது 16 அமைச்சுகள் இருக்கு, 65 ஏஜென்சிஸ் இருக்கு. இப்ப நம்ம 16 அமைச்சுகளையும் போய் இல்ல 65 ஏஜென்சிஸ்ட போய் நம்ம நாடணுமானா அது ஒரு பிராக்டிக்கலான சிச்சுவேஷன் கிடையாது. நம்மளுக்கு எல்லாத்தையும் போய் நாடக்கூடிய நேரமும் கிடையாது. பிராக்டிக்கலா பார்த்தோம் அப்படின்னு சொன்னா எஸ்எம்இ கார்பரேஷன் இங்க இது பிரிக்ஃபீல்ட்ஸ்ல இருக்கு, கேல் சென்ட்ரல்ல. எஸ்எம்இ கார்பரேஷன்ல ஒன் ஸ்டாப் ORCன்னு சொல்லி ஒன் ஸ்டாப் சென்டர் இருக்கு. ஒன் ஸ்டாப் சென்டர்ல போனீங்கன்னா இப்போ வரக்கூடிய அரசாங்கத்துக்கு கீழே கிராண்ட்ஸோ லோன் விஷயமோ எல்லாமே வந்து எஸ்எம்இ கார்பரேஷன் கீழே. இதுக்கு அப்புறம் எம்டெக்கோட அகப்பக்கத்துக்கு போலாம். எம்டெக்கோட ஆபீஸ் வந்து சபஜால இருக்கு. பட் எம்டெக்கோட அகப்பக்கத்துக்கு போனீங்கன்னா இப்போ டிஜிட்டல் மூலியமா வரக்கூடிய அத்தனை நன்மைகளும், டிஜிட்டல் எக்கானமியோட மெயின் பிளேயரே வந்து எம்டெக் கீழே இப்ப க்ளோன் ஒரு திட்டம் இருக்கு. ஏற்கனவே வந்து ஒரு வியாபாரத்தை நடத்திக்கிட்டு இருக்கோம். அந்த வியாபாரத்துல வந்து நம்ம புதுமையா ஒரு சிஸ்டத்தை உருவாக்கணும், இல்ல அதுல வந்து டிஜிட்டலைசேஷன் பண்ணணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு ஒரு கிராண்ட் வந்து அரசாங்கம் கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனா உங்க நிறுவனம் நீங்க செய்யக்கூடிய வியாபாரம் எந்த நிலையில இருக்குங்கிற பொறுத்து இந்த கிராண்ட்ஸ் வந்து கிடைக்குமா கிடைக்காதா. சிலது வந்து
அவுட்ரைட் கிராண்ட் கிடையாது. சிலது வந்து 1-to-1, நீங்க ஒரு வழி போடுங்க, அரசாங்கம் ஒரு வழி போடும், இல்ல தனியார் துறை ஒரு வழி போடுவாங்க. அந்த மாதிரியான ஒரு மேட்சிங் கிராண்டோட கான்செப்ட் தான் அரசாங்கம் தற்போது கொண்டாந்து இருக்காங்க. எனக்கு இதுக்கு தவிர்த்து இப்போ 2021ஆம் ஆண்டோட வரவு செலவு கணக்கு வந்து நிதி அமைச்சர் வந்து 6ஆம் தேதி நவம்பர் வந்து தாக்கல் செய்வாரு. அந்த தாக்கல் செய்யற காலகட்டத்தில நிச்சயமா சிறு நடுத்தர வியாபாரங்களுக்கு இன்னொரு புதிய ஒரு திட்டத்தையும் அறிவிக்கணும், அப்படி அறிவிக்க போறாங்கன்னு சொல்லி ஒரு அளவுக்கு நம்மளுக்கு தெரிய வருது. நிச்சயமா அதுல கூட புது நன்மைகள் அணுகிருக்கும்னு சொல்லி தெரியுது. இதெல்லாம் பாத்தீங்கன்னா அதுதான் சொல்றேன். இப்ப நம்ம திருப்பியும் அந்த கேள்விக்கு வரணும். இப்போ நம்ம செய்யக்கூடிய வியாபாரம் வரக்கூடிய இந்த போஸ்ட் பேண்டமிக் காலகட்டத்துல மேம்பாடு அடையறதுக்கு எதுவும் வாய்ப்புகள் இருக்கா? சில வியாபாரங்கள் வந்து நிரந்தரமா அதை மூடிட்டாங்க. அதுக்கு மேல அந்த வியாபாரத்தை நீங்க வந்து அதாவது செத்த பாம்பை நீங்க திரும்பி போய் அடிக்க முடியாது. அது வந்து ஓரளவுக்கு அந்த வியாபாரத்தை இனிமேல் நடத்தவே முடியாது. ஆனா வியாபாரங்கள் ஏதாவது இண்டஸ்ட்ரிக்கு வந்து சொல்லுவீங்க, எந்த இண்டஸ்ட்ரி? இப்போ இன்னும் அதுக்கு தான் வரேன். இப்போ இதை எங்க நீங்க பாக்கணும்னா, இப்போ சில கேள்விகள் கூட நான் பார்த்தேன் அந்த சாட் பாக்ஸ்ல. சில கேள்விகளுக்கு அப்புறம் எந்த துறையில நம்ம கண்ணோட்டத்தை செலுத்தலாம் அப்படின்னு சொல்லி அரசாங்கத்தோட ஒரு டாக்குமெண்ட் போய் எல்லாரும் படிக்கலாம். நேற்று கூட பிரதமர் அதை பத்தி பேசியிருக்காரு. ஒவாசன்கு மக்புரான் பர்சம், ஒவாசன்கு மக்புரான் பர்சமரோட திட்டத்துல போய் பார்த்தோம்னா 15 துறைகள் இருக்கு. அது வந்து ஆங்கிலத்துல கீ எக்கனாமிக் growth ஏரியாஸ். 15 துறைகள், 15 கீ எக்கனாமிக் growth ஏரியாஸ் வந்து அரசாங்கம் அறிவிச்சிருக்காங்க. வரக்கூடிய 10 வருஷ காலகட்டத்துல அரசாங்கத்தோட அத்தனை திட்டங்களும் வந்து இந்த 15 துறைகள்ல தான் வந்து சார்ந்திருக்கும். இது வந்து பொதுவாகவே வந்து டிஜிட்டல் எக்கானமி, பேங்கிங் சிஸ்டம், ஃபின்டெக், இந்த மாதிரியான புதிய வரக்கூடிய வியாபாரங்களுக்கு தான் வந்து அரசாங்கம் வந்து அவங்களோட கண்ணோட்டத்தை செலுத்த போறாங்க. நிச்சயமா இந்தியர்கள் நடத்தக்கூடிய வியாபாரங்களும் இந்த வழிபாடுல போனாங்க அப்படின்னு சொன்னா நிச்சயமா வெற்றி வாய்ப்புகள் கூடுதலா இருக்கு. ஆனா ஒரு விஷயத்த நம்ம எப்போதுமே ஒருத்தர் கேள்வி கேட்டிருக்காரு, அந்த கேள்விக்கு எப்படி பதில் சொல்றேன்னு தெரியல எனக்கு. அவர் வந்து என்ன கேட்டிருக்காருன்னா, நம்மளுக்கு என்ன இருக்கு அதுல அப்படின்னு சொன்னா அவர் இன அடிப்படையில கேட்கிறாரு. இந்தியர்களுக்கு மட்டும் என்ன இருக்குன்னு சொன்னா, இப்ப உள்ள காலகட்டத்துல நம்ம வந்து இன அடிப்படையில இந்த கேள்வியை கேட்கணும். அதுவும் முக்கியமா அது கலாச்சாரத்திலயோ இல்ல கல்வியிலயோ இன அடிப்படையில கேட்டா ஒரு நியாயப்படுத்தக்கூடிய நிலை இருக்கும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். பட் பொருளாதார அடிப்படையில இன அடிப்படையில கேள்வி கேட்காம தேவையின் அடிப்படையில அந்த கேள்விகளை நம்ம கேட்டோம்னா நிச்சயமா நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது நியாயமான முறையில நம்மளுக்கு கிடைக்கும். ஆனா அது ப்ரொஃபசர் சொன்ன மாதிரியோ இல்ல சகோதரர் கணேஷ் சொன்ன மாதிரியோ நிபுணத்துவமும் வேணும், அதோட அனுபவமும் வேணும். நிபுணத்துவம் மட்டும் இருந்தா வந்து ஒரு பெரிய விஷயத்தை சாதிச்சிருக்க முடியாது. அதுக்கு தேவையான அனுபவத்தையும் நம்ம பெற்றுக்கொண்டு நிச்சயமா வந்து வரக்கூடிய காலகட்டத்துல சிறு நடுத்தர வியாபாரங்கள் நல்ல ஒரு நிலைக்கு வரலாம்னு சொல்லி நான் We have a few questions for you. And now Miss Parimala, she's asking about, she has a very good sale and it's for past 13 weeks. And but cash flows are less. How to manage this? Okay, so that's a very interesting question. I also saw that on the chat box. So the beauty about the 13-week cash flow forecast is that it will immediately give you an alert or alarm. For example, if you're selling something and you're not collecting the money, right? That is a big issue. Because no point if you're selling, for example, goods on a credit term of, let's say, 90 days, right? And you're paying your supplier in 15 days, right? You will realize that if you go with that mechanism, you won't make money, right? So what you sort of need to do is, you ask yourself, should you be doing that sale? Are you getting the right enough margins? Or should you change your terms of trade? You know, when I say terms of trade means currently you are selling with 90 days credit, right? And you're getting 15 days credit from your supplier. Should you change your terms of credit? That means you ask the customer, maybe I tell you what, you pay 30% upfront, right? The balance 70% you pay me in 90 days. Or you go to your supplier and say, hey, brother, can you give me a bit more extension of your terms? Instead of paying you in 15, can I pay you in 90 days to try and match? Now, there's no one specific answer to that question. The only answer I can tell you is the 13-week cash flow forecast will enable you to make the right decision, to whether to do the sale or not to do the sale. And I explained about one company, right, earlier on.
So for that particular company, what we did with the 13-week cash flow forecast is that we got the customer, instead of to pay us, we said, tell you what, why don't you even pay my supplier direct and I'll service you the goods. So I managed my whole cash flow very nicely and survived that tough period. Mr. Ganesh, do you have any tools to manage your cash flow and then to forecast maybe app or any particular websites? Because most of the entrepreneurs are very new for this forecast. Could you please advise on that? Okay, so I think when we talk about a 13-week forecast, actually it's you can use your basic Excel to do it, right? The inputs you need to do is you need to put down in your Excel basically all your sources of income, receipt from your customer, who are they coming from, receipt from your loans and so on and so forth. And then at the bottom is all your outgoing payments, right? Now, the issue is not that if I give you a tool, right, a simple tool or an app, it will work. No, it's actually all about discipline. Discipline and the consistency of updating that Excel spreadsheet. It's a very simple spreadsheet. Everyone has got access to Excel. You just have to build it up and every week monitor, right? What I mean by monitor is you look at your actual, last week I predicted, for example, sales to come in of 15 million or 10 million, right? I've only received 9. The balance is deficit is 1, right? So why is there a deficit, and reproject moving forward for the next 13 weeks, so it's a continuous cycle. So it's not about, an app and so on and so forth. I think it's definitely a bit more about the discipline and the communication between the person preparing the cash flow forecast and the other stakeholders, be it the CEO, be it the marketing, be it procurement, be it warehousing, to give that input. Thank you. டாக்டர் அவர்களே, குறிப்பாக நம்முடைய இந்திய சமுதாயம் சொல்லும் பொழுது எந்த விஷயமா இருந்தாலும் நம்முடைய சடங்குகள், சம்பிரதாயங்கள், தெய்வ நம்பிக்கைகள், இப்படி நிறைய விஷயங்கள் சார்ந்துதான் இருக்கும். வியாபாரமா இருந்தாலும் நம்ம தொடங்கும் பொழுது ஒரு சின்ன பூஜை போட்டுதான் தொடங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. அப்படி இருக்கும் பொழுது எந்த மாதிரி விஷயங்கள் செய்தால் இப்பொழுது இருக்கக்கூடிய சூழ்நிலையில நம்முடைய வியாபாரத்தை இன்னும் பெருக்கிக் கொள்ள முடியும், இன்னும் நிறைய சேல்ஸ் வர்றதுக்கு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கு எந்த மாதிரியான மன மந்திரங்கள், சமயம் சார்ந்தல்ல, வியாபாரத்திற்கு சில மந்திரங்கள் இருக்கு, அந்த மந்திரங்கள் பற்றி உதயா சார் என்ன கேக்குறீங்களா? மந்திரம் உடனே மனிதனுடைய மைண்ட் செட்டே வேற மாத்தானே இருக்கு. அதாவது முதல்ல மந்திரம் என்ன நல்லா தெரிந்து கொள்ளுங்க. ரொம்ப சிம்பிளான ஒரு உதாரணத்தை தருகிறேன். நம்ம இப்ப இருக்கிற சூழ்நிலை, இதே மாதிரி வருங்காலத்துல இந்த சூழ்நிலைகள் வரும், இதெல்லாம் எப்படி சமாளிக்கிறாங்க அல்லது சமாளிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, எப்படி சமாளிக்கணும், இதான் இப்ப உள்ள பவர் ஆப். அதுக்கு ஒரு சின்ன ஒரு உதாரணம் தருகிறேன். அந்த மந்திரத்தை பத்தி சொல்றதுக்கு முன்பாக, இப்ப நம்ம இந்த COVID-19 அந்த காலகட்டத்துல, லாக்டவுன் அந்த பீரியட்ல எல்லா வழிபாட்டு ஸ்தலங்களும் மூடப்பட்டன, உண்மைதானே? ஆனா எந்த தெய்வம், எந்த இறைவன் நம்மளை கோச்சுக்கிட்டான்? நீங்க நல்லா புரிந்து கொள்ளுங்கள். ஆக இதுதான் பேரடைம் ஷிஃப்ட் என்று சொல்வது. ஆக இந்த மாதிரி சிச்சுவேஷன், சூழ்நிலைகள் வரும்போது, பிரச்சனை மேல பிரச்சனைகள் வரும்போது மனிதனுக்கு நிறைய லெசன்ஸ் இருக்கு. அதைத்தான் 2 எக்ஸ்பர்ட்ஸ் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. வாய்ப்பே இல்லைன்னு நீங்க சொன்னாலும் அது முட்டாள்தனம். வாய்ப்பு இருக்கு, ஆனா அந்த வாய்ப்பை சரியாக பெற்றுக்கொள்வதற்கு எனக்கு தகுதி இருக்கா, தகுதியை வளர்த்துக்கிறேனா, அதுக்கு முயற்சி செய்யறேனா, மீண்டும் மீண்டும் போய் பாக்குறேனா, நான் அதுக்கு தியாகம் பண்றேனா, இதான் இப்ப கேள்வியே. இப்ப ஒரு பிசினஸ திறந்தவொன்னா நாளைக்கே வியாபாரம் எல்லாம் நடந்துட போறது இல்ல. ஆனா என்னைக்கோ நடக்கிறதுக்கு நான் விதைத்து கொண்டே இருக்க வேண்டும். அப்ப நான் என்ன சொல்ல வர்றேன்னா, மனிதன் இந்த சூழ்நிலையில அவன் பாதிப்படைந்தான், அவமானப்பட்டான், நிறைய இழப்பு, எனக்கு வாழ்க்கையே இல்லையோ அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேட். அந்த மாதிரி காலகட்டத்துல நாம் என்ன சொல்றோம், நீங்க இந்த உலகத்தை பாருங்க, நீங்க வழிபாட்டு ஸ்தலங்களுக்கு தான் நீங்க போய் வணங்க முடியாம போச்சு. எல்லா கோயில்கள், சர்ச்சு, மஸ்ஜித் எல்லாமே மூடப்பட்டு விட்டன அந்த காலகட்டத்துல. ஆனா உங்களுக்கு வீட்டையே இறை வழிபாட்டு ஸ்தலமா மாத்திர ஒரு வாய்ப்பு கிடைத்தது. உங்களுக்குள்ளே இருக்கிற இறைவனை அதிகமா நினைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. நீங்க நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதனால நான் இங்க சொல்ல வேண்டியது என்னவென்றால், ஒன்னே ஒரு மந்திரம் தான். அதாவது நான் இந்த உலகத்துக்கு சொந்தக்காரன்,
நான் இந்த உலகத்துல இருக்கிற வரை 1000 பிரச்சனை வந்தாலும் எனக்கு உதவி எங்கே இருக்கிறது. சில உதவி என் கண்ணு முன்னாடி தெரியும், சில உதவி நான் தேடி போனாதான் தெரியும். அதுக்கு எனக்கு வேண்டியது என்ன? நம்பிக்கை. அடுத்தபடியாக என்ன வேணும் நமக்கு? என்ன மந்திரம்? முதல்ல நம்பிக்கை என்ற மந்திரம். 2வது மந்திரம் என்ன? இந்த உலகத்தில் நான் வாழ்ற வரை எனக்கு ஏதோ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. இதை நீங்க நம்பணும். ஒரு குருவியே வாழ முடியும் போது, ஒரு மிருகமே வாழ முடியும் போது, என்னால ஏன் வாழ முடியாது? வெளிநாட்டுல இருந்து வந்து எத்தனையோ லட்சம் பேர், மில்லியன்ஸ் இந்த நாட்டுல நல்லா இருக்கும் போது எனக்கு என்ன பிரச்சனை? என் மைண்ட் தான் பிரச்சனை. என் மைண்ட்ல இருக்கிற நம்பிக்கை தான் பிரச்சனை. அதை நான் மாற்ற வேண்டும். ஆக ஒரே ஒரு மந்திரம் தான் சொல்லுகிறேன். நான் இந்த உலகத்துல இருக்கிறவரை எனக்கு வாய்ப்பு இருக்கிறது. அதை நான் தேடி போக வேண்டும். தேடி போகும்போது நிறைய கஷ்டப்படணும், அவமானப்படணும். அதெல்லாம் நான் மேனேஜ் பண்ணணும், சமாளிக்கணும். இதெல்லாம் நான் சமாளிச்சா என்னுடைய டெஸ்டினேஷன் நிச்சயமாக ஏதாவது ஒண்ணு காட்டப்பட்டு கொண்டே இருக்கும். அதாவது நல்லா புரிந்து கொள்ளுங்கள், நீங்க வந்து முயலா நீங்க ஆமையாங்கிறது இங்க முக்கியம் இல்லை. நீங்க முயலாக இருந்தா வேகமா ஓடுங்க, ஆமையா இருந்தா மெதுவா நடங்க. 2 பேருக்குமே வெற்றி இருக்கு. அவங்கவுங்க வேலையை செய்தான். ஆமை அங்க ஜெயிச்சதுக்கு காரணம் என்ன? ஆமை ஜெயிச்சதுக்கு காரணம் அது முயலையெல்லாம் ஜெயிக்கல. மெதுவா நடக்கும், ஆனா நடந்தது. ஆனா அந்த முயல், வேகமா ஓடுற முயல் தோத்து போனதுக்கு காரணம் என்ன? அது வேகமா ஓடும், ஆனா அன்னைக்குன்னு ஓடல. இதுல இருந்து என்ன தெரியுது? நீங்க முயலாக இருந்தா வேகமா ஓடுங்க, ஆமையா இருந்தா மெதுவா நடங்க. ஆனா 2 பேருக்கு வெற்றி இருக்கு, உங்க வேலையை செய்தான். ஆக இந்த நேரத்துல சொல்லக்கூடிய ஒரே ஒரு மந்திரம் நம்பிக்கை. அந்த நம்பிக்கையில் ஒரே ஒரு ஆழமான நம்பிக்கை, இந்த உலகத்தில் நான் வாழ முடியும், வாய்ப்பு இருக்கிறது. இது இல்லைன்னா வேற என்னமோ இருக்கிறது, அதை நான் தேடி செல்ல வேண்டும். அதற்கு எங்கேயோ ஒரு வழிகாட்டப்படும். எனக்கு தெரிஞ்சதை நான் ஆரம்பிக்க வேண்டும். நான் ஆரம்பிக்கும் போது இதுல வெற்றி பெற முடியுமா? அழகா சொன்னாங்க டத்தவும் சார் சொன்னாங்க. முதல்ல நான் ஆரம்பிக்கிற துறை, இந்த வேலை இந்த காலகட்டத்துல வருங்காலத்துல சரியா வருமா? வெற்றி வருமா? வாய்ப்பு இருக்கான்னு முதல்ல நான் தெரிஞ்சுக்கிற வேண்டாமா? யாருமே தெரியாத அல்லது செய்யாத விரும்பாத ஒரு வேலையை நான் பார்த்துக்கிட்டு நான் வெற்றி பெற முடியாது. ஆக எந்த வேலையில வெற்றி பெற முடியும்? அதனால நீங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிற இந்த வேலை நீங்க வெற்றி பெற முடியும் என்றால் சிறப்பா செய்யுங்க. ஆன்லைன்ல போய் செய்யுங்க, விளம்பரப்படுத்தி செய்யுங்க, எப்படியெல்லாம் மக்கள்கிட்ட சேர்க்கணுமோ சேர்த்து செய்யுங்க. அல்லது நீங்க இப்ப செய்யற இந்த வேலை இல்ல நீங்க முன்னேறவே முடியாது என்றால் வேற ஒரு வேலையை நீங்க செஞ்சுதான் ஆகணும். அதுக்கு நீங்க பழகித்தான் ஆகணும், அதை நீங்க கஷ்டப்படுத்தான் ஆகணும். அதே உங்களுக்கு வெற்றி தான் இருக்கிறது. இதுதான் மந்திரம். ஆக இந்த உலகத்தில் எனக்கு வாய்ப்பு இருக்கிறது, நான் தேட வேண்டும். இதுதான் மகா மந்திரம். இந்த மந்திரத்தை நிறைய பேர் எதிர்பார்த்திருப்பாங்க ஏதோ ஒரு மந்திரம் நீங்க சொல்ல போறீங்க. நீங்க மந்திரம் வேலை செய்யறதுக்கு இந்த நம்பிக்கை தான் அடிப்படையா வேணும். மந்திரம்ங்கிறது என்ன? ஒரு வார்த்தையை திரும்ப 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 சொன்னா அது மந்திரம். The repetition we call mantras. அதான் மந்திரம், வேற ஒண்ணும் இல்ல. நீங்க கெட்ட வார்த்தையை சொல்லிக்கிறதா அது மந்திரம் தான். வீட்டுல எல்லாம் சில பேர் பாத்தீங்களா, பிள்ளைய ஓடும் போது பார்த்து ஓட சொல்ல மாட்டா, உளுந்துருவாடா 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 உழுவான். ஏன்? மந்திரம் ஆயிடுச்சு. ஆக வார்த்தைகளை மீண்டும் மீண்டும் ரிப்பீட் பண்ணா அது மந்திரமாக போய்விடும். அது நல்லதோ கெட்டதோ அதுக்கு ஒரு வைப்ரேஷன் வந்துதான் ஆக வேண்டும். ஆக இந்த உலகத்தில் வாழ முடியும், வாய்ப்பு இருக்கிறது. அரசாங்கம் நிறைய வாய்ப்பை தந்திருக்கிறது. அதற்கு தகுதியை உருவாக்கிக்கிட்டு போவோம். அல்லது முடியலையா, நமக்கு தெரிஞ்ச நல்ல விஷயத்தை தொடங்குவோம். ரோட்ல விக்கிற அந்த ஜெரோ விக்கிற அந்த மாங்காய் விக்கிறவனுக்கு வாய்ப்பு இருக்கும் போது, தன்னுடைய எல்லா வேலையும் விட்டுட்டு கௌரவத்தை விட்டுட்டு தலையணை விக்கிறவரே வாழ முடியும் போது, கிட்டார் வாசிச்சுக்கிட்டு இருந்தவங்க, வீணை வாசிச்சுக்கிட்டு இருந்தவங்கள இப்ப நீங்க ஊறுகாய் விற்க முடியும் போது, சரியா? சிசிடிவி இன்ஜினியர் இப்ப கொல்ல போட்டுக்கிட்டு கத்திரிக்காய் வெண்டிக்காய் பயிரிடும் போது எனக்கு என்ன பிரச்சனை? என் நம்பிக்கையில தான் பிரச்சனை. மாத்துங்க, வாய்ப்பு இருக்கிறது. நீங்க தொடங்கி பாருங்க, உங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை சத்தியமாக இருக்கும். I am unique. தனியா உருவத்தை தந்த ஆண்டவன், தனியாக ரேகையை தந்த ஆண்டவன், தனியாக சிந்தனையை தந்த ஆண்டவன் உங்களுக்கு தனியா ஒரு வாழ்க்கையை தர காத்து கொண்டிருக்கிறான். அதற்கு தேவை நம்பிக்கை, தொடக்கம், முயற்சி, தொடர்ச்சியாக போற மனநிலை. போங்க, இதான் மந்திரம். நன்றிங்க டாக்டர். அடுத்து டாக்டர் உங்ககிட்ட ஒரு கேள்வி. நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, எங்க போறது அப்படின்ற ஒரு தடுமாற்றம் நிறைய பேருக்கு இருக்கு. அடுத்ததாக அவங்களுடைய லோன்ஸ் வந்து ரிஜெக்ட் ஆயிருக்கு, அவங்களோட கிராண்ட்ஸ் வந்து ரிஜெக்ஷன் கிடைச்சிருக்கு. இதை தவிர்த்து அவங்க வெளிநாட்டுகளுக்கு ப்ராடக்ட்ஸ் வந்து எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு அவங்களுக்கு நிறைய தடைகள் இருக்கு. இதுக்கெல்லாம் எங்கேயாவது ஒரு ஒன் ஸ்டாப் சென்டர் அல்லது உங்களுடைய மைக்கு இதை ஏதாவது உதவிகள் செய்ய முடியுமா? அவங்களுடைய போன் நம்பர் அல்லது கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் இருந்துச்சுன்னா அவங்க உடனடியாக தொடர்பு கொண்டு இதுக்கான ஆலோசனைகள் பெறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா?
உதயன இதுல ஒரு சகோதரி கேட்டிருந்தாங்க, அந்த விஷயத்தை நம்ம சொல்லிடணும். கிராண்ட் ஹாஸ் பிரிஹாத்தின் அப்படி சொல்லி ஜிகேபின்னு சொல்லி அரசாங்கம் வந்து பிரிஹாத்தின் திட்டத்துக்கு வந்து அறிவிச்சிருந்தாங்க. அது எப்படின்னா மைக்ரோ வியாபாரங்களுக்கு ஒன் ஆஃப் கிராண்ட், அது லோன் கிடையாது, ஒன் ஆஃப் கிராண்டா 3000 வெள்ளி அரசாங்கம் கொடுக்கக்கூடிய காலகட்டம் இருந்துச்சு பிரிஹாத்தின் கீழே. அதுல 5.5 லட்சம் நிறுவனங்கள் வந்து 1.7 பில்லியன் ரிங்கிட் வரைக்கும் பயனடைஞ்சிருக்காங்க. அந்த திட்டத்தை அப்ப வந்து இலக்கு என்ன அப்படின்னு சொன்னா 7 லட்சம் நிறுவனங்களை போய் சாரணும்னு சொல்லி, ஆனா அந்த நேரத்துல முடியல. அதனால திருப்பியும் போன வாரம் பிரதமர் அறிவிச்சிருக்காரு ஜிகேபி 2.0 கிராண்ட் ஹாஸ் பிரிஹாத்தின் LHDN-ஓட அகப்பக்கத்துல, வருமான வரி அகப்பக்கத்துல போய் நம்ம வந்து பதிவு செஞ்சு அங்கதான் விண்ணப்பத்தை செய்யணும். ஆனா யாரால செய்யலாம் அப்படின்னு சொன்னா மைக்ரோ வியாபாரங்கள். அப்ப நம்ம மைக்ரோ வியாபாரம் நான் முதலே சொல்லிட்டேன், 3 லட்சம் வெள்ளிக்கு குறைவா கொள்முதல் செய்யறவங்களும் 5 தொழிலாளர்கள் வச்சிருந்து குறைவா வேலை செய்யறவங்களும் நிச்சயமா இந்த கிராண்ட்ல வந்து அவங்க பயனடையலாம். ஆனா வியாபாரத்தை அவங்க 31ஆம் தேதி ஆகஸ்ட்க்கு முன்பு பதிவு செஞ்சிருக்கணும். SSM-லயோ LHDN-லயோ இல்ல பேயா பர்கோசோ தம்பத்தான்லயோ அவங்க மஜ்லிஸ்லயோ வந்து ஒரு லைசன்ஸ் பெற்றிருக்கணும். இல்ல SSM-ல அவங்க கம்பெனியை பதிவு செஞ்சிருக்கணும். அவங்க விண்ணப்பம் செய்யலாம். அவங்களுக்கு இந்த விண்ணப்பம் காலகட்டம் வந்து அக்டோபர் மாசம் 1ஆம் தேதியில இருந்து 31ஆம் தேதிக்குள்ள அவங்க விண்ணப்பம் செஞ்சதுக்கு அப்புறம் அந்த பேமெண்ட் எப்ப வெளியாகும்னா 25ஆம் தேதி நவம்பருக்கு அப்புறம் வெளியாகும். நிச்சயமா இதுல இன்னொரு 2 லட்சம் நிறுவனங்கள் வந்து பயனடைவாங்கன்னு சொல்லி அரசாங்கம் நம்புது. அதுல இந்தியர்கள் போன தடவை நிறைய பேர் நன்மை பெற்றிருந்தாங்க. ஆனா சில பேருக்கு இப்போ சகோதரி ஒருத்தவங்க கேள்வி கேட்டிருக்காங்க, அவங்களுக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லி. ஏன்னா இதே ஒரு ஆட்டோமேட்டட் சிஸ்டம், அதாவது நம்ம வேணா சொல்லலாம் எனக்கு வந்து வருமானம் இவ்வளவுதான் இருக்கு, இவ்வளவுதான் நான் சம்பாதிக்கிறேன் அப்படின்னு சொல்லி. ஓகே, இது வரைக்கும் நம்ம கட்டின வரியா இருக்கட்டும், இல்ல நம்மளோட சொத்துக்களா இருக்கட்டும், இல்ல நம்ம வங்கியில வச்சிருக்கக்கூடிய ரொக்க தொகைகளா இருக்கட்டும், இந்த அடிப்படையின் பிரகாரம் தான் LHDN முடிவு எடுக்கிறாங்க. ஆனா கிடைக்கல அப்படின்னு சொன்னா இப்ப கிராண்ட்ஸ், அரசாங்க கிராண்ட்ஸ் கிடைக்கலையா, அதுக்குன்னு சொல்லி ஒரு கோட் வெளியாக்கி இருப்பாங்க. ரொம்ப சிம்பிளா செய்யறாங்க. இப்பெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு கோட் வெளியாகும் 01 to 07, எந்தெந்த காரணம் அப்படின்னு சொல்லி, உங்க வருமானம் வந்து கூடுதலா இருக்கு, அதனால உங்களுக்கு இந்த கிராண்டுக்கு நீங்க உங்களுக்கு அப்படின்னு சொல்லி. இந்த ராய்வான் பீரியட் கூட நவம்பர் மாசம் தான். அதுல நிச்சயமா நம்ம வந்து பயனடையலாம். அதை தவிர்த்து இப்போ நிறைய பேரோட கேள்வி என்னன்னா, எக்ஸ்போர்ட் செய்யறதுக்கு எனக்கு வந்து அரசாங்க மூலியமா நன்மைகள் வரும் அப்படின்னு சொன்னா எங்களை வந்து நிச்சயமா நாடலாம். அது எல்லாருக்கும் சாரும். பட் எக்ஸ்போர்ட் துறையில அவங்க வந்து எக்ஸ்போர்ட் இம்போர்ட் துறையில அவங்க வந்து ஈடுபடணும். அவங்களுக்கு ஒரு ஆலோசனைகள் வேணும்னு சொன்னா மார்ட்ரேட் இருக்கு. மார்ட்ரேட் வந்து நம்ம ஜலடுத்தால இருக்கு. அந்த மார்ட்ரேடோட அதிகாரிகள் போய் அவங்க சந்திச்சாங்கன்னா நிச்சயமா அவங்களுக்கு வந்து சில கேள்விகளுக்கு பதில் கிடைக்கும். முதல் சொன்ன மாதிரி சிறு நடுத்தர வியாபாரங்களோட எல்லா விஷயத்தையும் ஒருங்கிணைச்சு கொண்டு வந்த இடம் வந்து SME காப் கீழே இருக்கக்கூடிய அரசாங்க சார்ந்த எந்த திட்டத்தை போய் நம்ம கேட்டாலும் நிச்சயமா அதுல வந்து ஒரு ஆலோசனை சொல்றதுக்கு ஒரு அதிகாரி இருப்பாங்க. அவங்களுக்கு கிடைக்கலையா, இந்தியர்கள் போய் நம்ம தான் போய் சேரணும் அப்படின்னு சொன்னா நிச்சயமா மைக்கோட அலுவலகம் வந்து இங்க பார்லிமெண்ட் பக்கத்துலதான் இருக்கு. எங்க அகப்பக்கத்துல போய் நீங்க பார்க்கலாம். எங்களை அகப்பக்கத்து மூலியமா எங்களை தொடர்பு கொள்ளலாம். இல்ல இங்க அதிகாரிகள் இருப்பாங்க. ஆனா இப்போ தற்போது ரக்கான் மைக்ரோ திட்டம் வந்து ரொம்ப சுறுசுறுப்பா ஓடிட்டு இருக்க காலகட்டம். அதனால நிச்சயமா நாங்க வந்து தொலைபேசி எடுக்கலன்னு சொன்னா யாரும் கூச்ச கூடாது. ஆனா நிச்சயமா அகப்பக்கத்துல நீங்க தொடர்பு கொள்ளுங்க. நாங்க உங்களுக்கு திருப்பி வந்து உங்களுக்கு தேவையான ஆலோசனையோ இல்ல இங்க கூட இருக்க நிபுணர்களை வந்து அவங்க கூட தொடர்பு படுத்தி அந்த கேள்விக்கு நம்ம பதில் சொல்றதுக்கு ஒரு சூழ்நிலையை நம்ம ஏற்பாடு பண்ணிக்கணும். ரெண்டாவது, அக்ரிகல்ச்சர் துறையை பத்தி நிறைய பேர் கேள்வி கேட்டிருக்காங்க. இந்த காலகட்டத்துல அக்ரிகல்ச்சர்ல ஈடுபடணுமா அப்படின்னு சொன்னா, ஃபுட் செக்யூரிட்டிங்கிறது நான் சொன்ன மாதிரி 15 கீ எக்கனாமிக் growth ஏரியாஸ்ல அதுவும் ஒரு முக்கியமான துறை. அரசாங்கத்தோட நிறைய ஒதுக்கீடுகளும் சரி, அரசாங்கம் வரையக்கூடிய புதிய திட்டங்களும் சரி, இந்த அக்ரிகல்ச்சர் துறை ஸ்மார்ட் அக்ரோங்கிற ஒரு திட்டத்துக்கு கீழே எம்டெக்ல பைலட் ப்ராஜெக்ட் கூட வந்து கிராண்ட்ஸ் கொடுக்குறாங்க. அக்ரிகல்ச்சர் துறையில ஈடுபடணும் அப்படின்னு சொன்னா ஸ்டேட், அதாவது மாநில அடிப்படையிலே வந்து நிறைய நடக்கணும். ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொன்னா இங்க ஸ்லாங்கோ ஃபுட் வேலின்னு சொல்லி இருக்கு. ஸ்லாங்கோ ஃபுட் வேலியில எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு தெரியப்படுத்தி நீங்க 2 ஏக்கர்ல இருந்து 20 ஏக்கர் வரைக்கும் விண்ணப்பம் செய்யக்கூடிய ஒரு திட்டத்தை ஸ்லாங்கோ அரசாங்கம் அறிவிச்சிருக்காங்க. எல்லா மாநிலங்களையும் வந்து சொந்த திட்டங்கள் இருக்கு. அக்ரிகல்ச்சர் துறை நிச்சயமா நல்ல ஒரு துறை. அதை தவிர்த்து இன்னொரு சகோதரி கேட்டிருக்காங்க, விமன், அதாவது மகளிருக்குன்னு சொல்லி ஏதோ ஒரு குறிப்பிட்ட ஒரு திட்டம் இருக்கான்னு சொல்லி. இப்போ
கடனுதவி திட்டம் அப்படின்னு சொன்னா சிஜிசி நான் முதல்ல ஏற்கனவே சொல்லியிருக்கேன், கிரெடிட் கேரண்டி கார்பரேஷன் கீழே 50 மில்லியன் ஒதுக்கியிருக்காங்க பிஸ் வனிதான்னு சொல்லி. அந்த திட்டத்துக்கு கீழே நிச்சயமா மகளிர் மட்டும் விண்ணப்பம் செய்யணும் அப்படின்னு சொன்னா அதுலயும் வந்து சில வாய்ப்புகள் இருக்கு. மிகப்பெரிய அளவுல அவங்களுக்கு ஒரு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்படி இருக்கு, மைக்கி இருக்கு, இப்படி அந்த மாதிரி ஒரு சங்கத்துல மெம்பர் ஆகும் பொழுது அங்க உங்களுக்கு சில எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்க, அவங்க உங்களுக்கு ஆலோசனை சொல்வதற்கு வாய்ப்பாக இருக்கு. பல பேர் வந்து ROS ரெஜிஸ்டர் பண்ணதான் முடிஞ்சிச்சு, மற்ற எந்த நெட்வொர்க்கும் போறது கிடையாது, அதை பற்றி பெரிய அக்கறையும் இல்லை. நீங்க ஒரு வியாபாரம் செஞ்சீங்கன்னா இந்த மாதிரி ஏதாவது சங்கங்கள்ல இணைந்து கொண்டால் அவர்கள் உங்களுக்கு மிகப்பெரிய அளவுல வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கட்டும். அடுத்ததாக அதுக்கான வழிகாட்டுதலுக்கும் அங்க உங்களுக்கு ஏற்பாடு செய்வார்கள். இதை கொஞ்சம் கருத்தில் கொண்டால் மிக சிறப்பு. சரிங்களா டாக்டர்? கண்டிப்பாக. ஏன்னா நிறைய பேருக்கு இது செய்யறது கிடையாது. மெம்பரா எதுக்காக மெம்பர், அவங்க சொந்தக்காரங்க தெரிஞ்சு அவங்க தான் கொடுப்பாங்க அப்படின்றதுலாம் மறந்துச்சு. இப்போ உள்ள காலகட்டத்துல எல்லாமே மாறி இருக்கு, மிக சிறப்பாக இயங்கிட்டு இருக்கு. நம்ம டாக்டர் குமாரராஜா அவர்களுடைய இயக்கத்துக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பா நிறைய விஷயம் நடந்துருக்கு. பாருங்க என்ன செய்ய முடியும்னு. அடுத்து இப்பொழுது கேள்விகளுக்கான நேரம். அங்க 5 கேள்விகள் இருக்கு. இதுல 5 கேள்விகளுக்கும் யாரு மிக விரைவாக பதில் சொன்னாங்களோ அவங்களுக்கு விடுதிகள்ல, அதாவது நம்முடைய ஆஸ்ட்ரோ விடுதிகள்ல உங்களுடைய வியாபாரத்தை பற்றி பேசுவதற்கும் அதே நேரத்தில் ராகாவில் ஒரு சிறப்பு நேர்காணலும் ஏற்பாடு செய்யப்படும். இது கூட உங்களுடைய வியாபாரத்தை அடுத்த கட்டத்துக்கு அழைத்து செல்வதற்கான ஒரு சிறப்பான பிளாட்ஃபார்மா இருக்கும். ஆக இந்த விடுதிக்கு இந்த கொஸ்டின்ஸ் வந்து பார்த்துருவோம். 5 கேள்விகள். முதல் கேள்வி, அதாவது நீங்க உங்களுடைய சாட் பாக்ஸ் இருக்கு இல்லையா, அந்த டேப்ல நீங்க என்ன செய்யணும், 1வது கேள்விக்கு என்ன பதில், 2வது கேள்விக்கு என்ன பதில், 3வது கேள்வி, 4, 5 ABC அந்த மாதிரி தான் இருக்கு. ஆக நீங்க போட்டு டக்குன்னு அனுப்பணும். மெதுவா ஆரம்பம் உட்கார்ந்து படிச்சு பிறகு போடுறதுனால யாரு மிக விரைவாக பதில் சொல்றாங்க அவங்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கும். சரி, இப்பொழுது நீங்க அந்த கேள்விகளை டவுன்லோட் செய்யலாம். அங்க டேப்ல வந்து கிளிக் பண்ணுங்க, உங்களுக்கான கேள்விகள் வரும். இது உங்களுக்கான 5 கேள்விகள். முதல் கேள்வி வந்து உங்களுக்கு ஒரு வியாபார கடன் உதவி வேணும் உங்களுடைய பிசினஸ் ஆன்லைன்ல செய்யறதுக்கு அப்படின்னு சொன்னா எந்த கவர்மெண்ட் ஏஜென்சில நீங்க கிராண்ட் வந்து கேட்கலாம். A SME Business Digitalization Grant, B SME E-commerce Business Grant. அடுத்து இன்னொரு விஷயம் என்ன சொல்ல, 2வது கேள்வி, உங்களுடைய கேஷ் ஃப்ளோ நெகட்டிவா இருந்துச்சுன்னா, ஸோ உங்களுடைய ப்ராஃபிட் வந்து எப்படி இருக்கும், அதாவது உங்களுடைய கேஷ் ஃப்ளோ வந்து நெகட்டிவா இருக்கும் பொழுது உங்களுடைய ப்ராஃபிட் வந்து நெகட்டிவா இருக்குமா பாசிட்டிவ் இருக்குமா, சரியா தப்பா அப்படின்ற கேள்வி. அடுத்ததாக இந்த எகனாமிக் ஸ்டிமுலஸ் பேக்கேஜ் இது வந்து நம்முடைய கவர்மெண்ட் வந்து எப்படி அறிவிச்சிருக்காங்க SME மூலமாக, இது எந்த பாடி, A பிரியாத்தினா அல்லது B சப்சிடி, எந்த பேர்ல அறிவிச்சிருக்காங்க. அடுத்ததாக இந்த COVID-19 வந்து அடுத்து மலேசியாவுடைய இண்டஸ்ட்ரி 20% வளர்ப்பதுன்னு சொல்லியிருக்காங்க. இது எது சம்பந்தமானது, இ-காமர்ஸா அல்லது ஃபுட், அதாவது சாப்பாடு இண்டஸ்ட்ரி. 5வது கேள்வி, உங்களுடைய கேஷ் ஃப்ளோவை எந்த மெத்தட் வந்து இம்ப்ரூவ் பண்ணும், குறிப்பாக உங்களுடைய சிறு நடுத்தர வர்த்தகத்துல கேஷ் ஃப்ளோவை எந்த மெத்தட் இம்ப்ரூவ் பண்ணும். A டிலேயிங் ஆர் ஷிப்பிங் அண்ட் இன்வாய்சிங், அதாவது நீங்க கொடுக்கக்கூடிய இன்வாய்ஸ் மற்றும் நீங்க அனுப்பக்கூடிய பொருட்கள் இதுல வந்து நேரம் காலம் தாழ்த்துவதால் நடக்குமா அல்லது உங்களுடைய வியாபாரத்தை மற்றவர்களை வைத்து செய்வது வழியாக நடக்கும். சரியா, இதுதான் 5 கேள்விகள். இப்பொழுது பதில் அளிக்கலாம். அதே நேரத்துல நம்முடைய உங்ககிட்ட இப்போ ஒரு மெம்பர் ஆகணும், குறிப்பாக ஒரு வர்த்தக சங்கத்துல மெம்பர் ஆகணும் அப்படின்னா இதுக்குன்னு கட்டணங்கள் இருக்கா, ஃப்ரீயா? அதாவது நிச்சயமா வந்து ஒரு வர்த்தக சங்கமும் சரி, எந்த ஒரு சங்கத்துல சேர்ந்தாலும் சரி, ஒரு அளவுக்கு ஒரு கட்டணங்கள் இருக்கு. ஆனா இப்போது இந்த கோவிட் காலகட்டத்துல நம்ம இந்த வருஷத்துல இருந்தே கட்டணம் அத்தனையுமே வந்து மைக்கியோட கார்பரேட் மெம்பர்ஷிப் கூட முந்தி 1000 வெள்ளியா இருந்ததை வந்து இப்ப நம்ம 200 ரிங்கிட்டுக்கு மாத்திருக்கோம். நிச்சயமா இது வந்து ஒரு நல்ல நேரம். இன்னும் ஒரு 3 வருஷ காலகட்டத்துக்கு நிச்சயமா அந்த 200 வெள்ளிங்கிற என்னங்கிற திட்டம் தான் இருக்கும். அதனால இப்போ வர்த்தக சங்கத்துக்குள்ள சேரணும் அப்படின்னு சொன்னா சேரலாம். இல்ல மாநில வர்த்தக சங்கங்கள் எங்களோட நாங்க வந்து இங்க நேஷனல் லெவல்ல இருந்தா கூட, தேசிய அளவுல இருந்தா கூட, மாநிலத்திலயும் எல்லா மாநிலத்திலயும் இந்த 15 மாநிலங்கள் இருக்கு, சபா, சரவாக், லாபுவான் வரைக்கும் நிச்சயமா அங்கேயும் அவங்க சேரலாம்.
கேள்விகளுக்கு பதில் போயிட்டு இருக்கும் போது இன்னொரு விஷயத்த நான் மறந்துட்டேன். இது வரைக்கும் நம்ம வந்து கடனுதவி திட்டத்தை பத்தி பேசணும், கிராண்ட்ஸ் பத்தி பேசணும், இது எல்லா நன்மைகள் இருந்தா கூட ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா ஹியூமன் கேபிட்டல் டெவலப்மெண்ட். அப்ப இப்போ உள்ள சூழ்நிலையில அரசாங்கம் என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, பொருளாதார மேம்பாட்டுக்கு நம்ம எவ்வளவுதான் வந்து முதலீடு செஞ்சாலும், எவ்வளவுதான் கிராண்ட்ஸ் கொடுத்தாலும், எவ்வளவுதான் வந்து வங்கிகள் மூலியமா லோன்ஸ் கொடுத்தாலும், ஒர்க்கிங் அதாவது ஹியூமன் கேபிட்டல் நம்ம டெவலப் பண்ணக்கூடிய காலகட்டத்துல எப்போதுமே இருந்திருக்கும். ஆனா இப்போ வந்து அது ஒரு அர்ஜென்டான சூழ்நிலை. அதுல HRDF மூலியமா நிறைய பயிற்சி திட்டங்களை அரசாங்கம் அறிவிச்சிருக்காங்க. HRDF மூலியமாவே வந்து இப்போ இந்த பஞ்சான திட்டத்துக்கு 200 மில்லியன் ரிங்கிட்டோட கிராண்ட்ஸ் ட்ரைனிங்க்கு மட்டும் கொடுக்குறாங்க. இதுல இந்தியர்கள் மட்டும் கிடையாது, மலேசியால இருக்கிற யாருமே வந்து பதிவு செய்யலாம். பெர்கெசோ மற்றும் HRDF மூலியமா நடக்கக்கூடிய பல பயிற்சி பட்டறைகளை வந்து இந்தியர்களா இருக்க நம்ம நிறைய பேர் வந்து பயனடையலாம். சில பயிற்சி பட்டறைகள் வந்து 1 வாரம் 2 வாரம் 3 வாரம் காலகட்டம், சில பேர் வந்து 3 மாசம் காலகட்டம். வேலை வாய்ப்புகளை எனக்கு இழந்திருந்தாலும் சரி, இல்ல புதிய நிபுணத்துவத்தை நம்ம வந்து தேடிக்கணும், நம்மளுக்கு அந்த ஸ்கில் செட்ஸ் மாறணும் அப்படிங்கிற ஒரு ஐடியால ரீஸ்கில்லிங் அப் ஸ்கில்லிங்கிற பல திட்டங்களை வந்து HRDF வந்து அறிமுகம் செஞ்சிருக்காங்க. நீங்க பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப்ல நிறைய ஓடிட்டு இருக்கு. HRDF மூலியமாவும் சரி, இல்ல பெர்கஸோட வெப்சைட்ல போய் பார்த்தாலும் சரி, இதுல நிறைய பேருக்கு நிச்சயமா நன்மை அடையும். சரி, ஒரு ஏன்னா நம்முடைய வியாபாரிகள் இங்க நிறைய பேர் இருக்காங்க. மைக்கி மிகப்பெரிய மனது பண்ணி ஒரு 10 பேருக்கு இலவசமா மெம்பர்ஷிப் கொடுக்கலாமா? கொடுக்கலாம், தனியா பேசுவோம் அத. ஒரு கேள்வி, ஒரு சுருக்கமான ஒரு கேள்வி டத்தோ. இந்த காலகட்டத்துல நிறைய திட்டங்கள் அரசாங்கம் அறிவிச்சிருக்கிறாங்க, குறிப்பா எல்லா இயக்கத்துக்கும் இந்தியர்களுக்கும். ஆனா நம்ம இந்தியர்களுடைய ஈடுபாடு பங்கேற்பு எப்படி இருக்கிறது? முன்பு எப்படி இருக்கு, இப்ப எப்படி இருக்கு? இதெல்லாம் பயன்படுத்திக்கிறாங்களா அல்லது வந்து கெஞ்ச வேண்டியதாக இருக்கிறதா? இத பத்தி உங்களுடைய கருத்தை சொல்லுங்க டத்தோ. என்ன கேட்டீங்கன்னா, இந்தியர்கள் வந்து முந்தி காலகட்டத்துல நிறைய பேர் நம்ம குறைபாடுகள் சொன்னோம். நீங்க வந்து நம்ம அரசாங்கமும் சரி, தனியார் துறையும் சரி, நம்ம இந்தியர்கள் வந்து அவங்களுக்கு வந்து போய் வாயில ஊட்டி விட்டாதான் போவாங்கிற ஒரு காலகட்டம் மாறி இன்னைக்கு வந்து எல்லாம் ப்ரோஆக்டிவா வந்துட்டாங்க. இன்னைக்கு அந்த தெளிவா இருக்காங்க, அந்த விழிப்புணர்ச்சி வந்துருச்சு ஏற்கனவே. அது நீங்க வந்து வர்த்தக சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சிகளா இருக்கட்டும், கலாச்சாரமா இருக்கட்டும், கல்வியா இருக்கட்டும், இந்தியர்கள் நேரடியா போய் அந்த இப்ப நீங்க பாத்தீங்கன்னா வரக்கூடிய கேள்விகளே உங்களுக்கு தெரியுதா இல்லையா? இந்த ஒரு நேரத்துல நீங்க கேள்வி கேட்கறதுக்கு காசு கொடுக்கணும். ஆனா இப்ப வந்து நிறைய பேர் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. நிச்சயமா கேள்வி கேட்க ஆரம்பிச்சா பதில்களும் வரக்கூடிய சூழ்நிலைக்கு வந்துட்டோம். இந்தியர்களோட ஈடுபாடு எல்லா துறைகள்லயும் நான் வரவேற்க நிலையில தான் இருக்கு. முந்தியோட நல்ல ஒரு உற்சாகத்தோட தான் இந்தியர்கள் இருக்காங்க. இந்தியர்கள் வந்து இப்போ ஒரு தெளிவா இருக்காங்க, முந்தி மாதிரி எல்லாம் கிடையாது. மிக்க நன்றி, மிக்க நன்றி, வாழ்த்துக்கள். இது தொடரணும், ஆளுங்க பயன்படுத்திக்கிறோம். கொடுப்போம் 10 பேருக்கு தானே. நீங்க விண்ணப்பங்களை நேரே அனுப்பி விடுங்க. நான் வந்து எங்க தலைவரை கேட்கணும். நீங்க புது பிரச்சனை ஆரம்பிச்சிடாதீங்க இல்லையா? நிச்சயம் பரிசீலனை செய்ய சொல்றேன். 10 பேருக்கு இலவசமா கொடுக்கறதுக்கு. ஆமா, போறதுக்குள்ள மாத்திடுவாங்க பதவியை. Mr. Ganesh, would like to say anything? I think we have to ask ourselves this thing lah, or at least have this frame. There is a saying, "This too shall pass," you know, and therefore we should be prepared to take advantage of the new norms. You know, I like to quote a famous prime minister. I'm sure you all have heard of Winston Churchill. He once said, right, never waste a good crisis. So we are in a crisis, don't waste it. Yes, there are issues, but a lot of opportunities, right? So take advantage, be resilient, right? Adapt yourself, and you know, I wish you all the very best in your endeavors. Thank you. சரி, இப்பொழுது நம்ம வெற்றியாளர்களை அறிவிப்பதற்கான நேரம் வந்துவிட்டது. சோ இந்த வெற்றியாளர்கள் இப்பொழுது 3 பேர் சரியான பதில கொடுத்திருக்காங்க. அவங்களுடைய பேர்களை சொல்லுமா? ஏன்னா இவங்களுக்கு ஒரு சிறப்பான பேக்கேஜ் 15,000 ரிங்கிட் பெறுமானம் உள்ள வாய்ப்பு ஒன்று காத்திருக்கின்றது. நீங்க அஸ்ட்ரோ விடுதிகள்ல உங்களுடைய பிசினஸ் பத்தி பேசலாம். அடுத்ததாக இன்னொரு ராகா பிளாட்ஃபார்ம்ல நீங்க பேசலாம், இன்டர்வியூ. இதற்கு 3 பேரும் சரியான பதில் சொல்லியிருக்காங்க. சோ முதல்ல வந்து சத்யா உங்களுக்கு வாழ்த்துக்கள். அடுத்து அசோக் குமார் மற்றும் பரிமேலா.
சோ இவங்க 3 பேரும் சரியான பதில் சொல்லியிருக்காங்க. மற்றவர்கள் வந்து இன்னும் வரல. பரவாயில்ல, நம்ம மற்ற வாய்ப்புகள் வந்து மற்றவர்களுக்கு கொடுப்போம். மிக்க நன்றி சத்யா, அசோக் குமார் மற்றும் பரிமளா, இவர்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். உங்களுடைய பிசினஸ் பற்றி நீங்க ரேடியோல பேசுறதுக்கும் டிவியில நிகழ்ச்சியில் பேசுவதற்கான ஒரு வாய்ப்பு நல்ல தயார் நிலையில இருக்கு. இந்த நிலையில் இந்த வேபினார் ஒரு இறுதி நிலை அடைகின்றது. மிக சிறப்பாக தன்னுடைய கருத்துக்களையும் அற்புதமான விஷயங்களையும் நம்மோடு பகிர்ந்து கொண்ட நம்முடைய பேச்சாளர்களுக்கு முதல் நன்றி. உங்களுடைய நேரத்தில் ஒதுக்கி இந்த நிகழ்ச்சிக்கு வந்து கலந்து கொண்ட உங்களுக்கு எங்களுடைய சிறந்தார்ந்த நன்றிகள். ஏன்னா இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகள் தமிழில் நடப்பது, அதுவும் இலவசமாக நடப்பது என்பது புதிது. அதுவும் இந்த பேண்டமிக் காலத்தில் இப்படி ஒரு வாய்ப்பை நாம் ஏற்படுத்திக் கொண்டதும் மிக மிக சிறப்பான ஒரு விஷயம். அதனால மிக்க நன்றி. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருந்தா, இப்பொழுது வழக்கமா சொல்றதுதான், பிடித்திருந்தா அங்க கீழே வந்து ஸ்டார் பாக்ஸ்ல போயிட்டு 5 ஸ்டாரோ அல்லது எந்த ஸ்டார் முடியும் அப்படின்னு மனதார கொடுத்தீங்கன்னா இந்த நிகழ்ச்சியை மேம்படுத்துவதற்கும் அடுத்தடுத்த கண்களுக்கு எடுத்துக்கொண்டு செல்வதற்கும் மிக சிறப்பாக இருக்கும். மீண்டும் அடுத்தடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். அது மட்டும் இல்லாம இந்த நிகழ்ச்சி பற்றிய ஃபீட்பேக், அதனுடைய கருத்துக்களையும் அங்கே கான்டாக்ட் அஸ் அப்படின்ற இடத்துல போயிட்டு நீங்க கொடுக்கலாம். மீண்டும் இன்னும் நிறைய சீரீஸ் இருக்கு, வாங்க மற்றவர்களுக்கும் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். நன்றி. Still the videos on it.